அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதேவ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் எறும்புக்கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கும் நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய இந்த பகுதியிலே ஒரு அருமையான திருமூலர் ஆசிரமத்தை நிறுவி அதிலே ஒரு 16 அடி உயரத்திற்கு ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அத்துடன் ஒரு 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து நேற்றும் இன்றும் நாளையும் ஆக 3 தினங்களுக்கு குடமுழுக்கு விழா கும்பாபிஷேக விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தின் ஸ்தாபகர் அவர்களே, என்னை இன்றைய தினம் இந்த இடத்திலே பேசுவதற்கு காரணமாக இருந்த அன்பு சகோதரி அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திவ்யா அவர்களே, அந்த நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நாட்டு சகோதரி, அவர்கள் பெயர் தெரியவில்லை, தியானந்த சுவாமி அவர்களே, இங்கே இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கிறதோ அத்தனை காரணங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, ஒலிபெருக்கின் வாயிலாக ஒருவேளை இங்கு நடக்கக்கூடியதை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த பகுதியை சார்ந்த மக்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை நேரத்தில் அன்போடு வணங்குகிறேன். 4:30 தொடங்கி 6 மணிக்குள் எனது சொற்பொழிவை இந்த இடத்திலே நிறைவு செய்ய வேண்டும் என்பது எனக்கு பணித்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனால் தொடங்குவதற்கு 4:50. சரியான ராகு காலம் பார்த்தால், ஆமாம் இது ராகு காலம், 4:30 ராகு காலம். நான் ரொம்ப விரும்பக்கூடியது. நான் ரொம்ப நாளாக பொருளை சேமித்து நான் வீடு கட்ட தொடங்கினேன். வீடு கட்டினது 2002ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 16ஆம் நாள் திங்கட்கிழமை காலையில் 7:30-9 ராகு காலம், 8 மணிக்கு நான் கடைக்கால் தொடங்கினேன். எனக்கு இந்த ஜோதிடம், இந்த ஜாதகம், அது தொடர்பான கணிதங்கள் அனைத்திலும் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்பிக்கை உண்டு. என் பகுதியில் வாழக்கூடியவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் என்னிடத்தில்தான் நாள் குறித்து எடுத்து செல்லுவார்கள். ஆனால் நான் அதையெல்லாம் கடைபிடிப்பேனா என்றால் இல்லை. காரணம் என்னவென்றால்,
ஞானசம்பந்தர் சொல்லேர் உழவர்களோடு சொற்போர் இடுவதற்கு கிளம்பும் பொழுது அப்பர் சுவாமிகள் சொன்னார்கள், குழந்தை நீ வயசில் சிறியவன், எதிரிகள் ரொம்ப பலசாலிகள், ஆட்சி அதிகாரம் அத்தனை அவங்ககிட்ட இருக்கு, வயதில் மூத்தவர்கள், இன்றைய நாளும் கோலும் சரியில்லை, நான் கொஞ்சம் மூத்தவன் சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து பிறகு செல்லலாம். அதுக்கு தான் அவர் சொன்னார், நாள் என் செய்யும், கோல் என் செய்யும், கொடும் கூற்றுதான் என் செய்யும். ஏன் அதெல்லாம் என்ன செய்யும்? கூத்தன் என்னோடு இருக்கையில். பரம்பொருளே என்கிட்ட இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பரிவாரங்கள்லாம் என்ன செய்யும்? அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொன்னால் இந்த நான் பட்டை போட்டுட்ருக்கேன்னே இது நம்பிக்கை இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி இது ஒரு வேடம், அவ்வளோதான். எங்கே போனாலும் இந்த உண்மையிலிருந்து நான் மாறுறதில்லை. இங்கே இது தேவை. இங்கே வரும்போதே அந்த ஐயா சொன்னாங்க பாருங்கள், நம்ம கூட விபூதி போட்டல, அவர் எவ்வளோ பெரிய பட்டை போட்டிருக்காரு. எப்படி படுக்க போட்டால் பட்டை, நிற்க வச்சேன் நாம், அவ்வளோதான். நான் ஒரு 100 விழுக்காடு நாத்திகனாக இருந்தவன், இறை நம்பிக்கை அற்றவன். திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளார போயிட்டு உண்டியலை உடைச்சி திருடுறவன். ஏன்னு கேட்டால் அது திருடுறது நோக்கம் அல்ல, உன் சாமிக்கு சக்தி கிடையாது, எனக்கு தான் சக்தி. அங்கே உள்ள ராஜநாகத்துக்கு சக்தி இருந்தால் என்னை தீண்ட சொல்ல, நான் வெளியில் வரும்போது அது குடலுக்கு குளித்து மாலை போட்டுட்டு வருவேன். இப்படியெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகள் பேசினவன். அப்போ அர்ச்சகர் நட சாத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உள்ளுக்கு போய் ஒளிஞ்சுப்பேன். அவர் போன பிறகு இந்த நொச்சி குச்சி இருக்குது பாருங்க, எங்கள் ஊர்லலாம் நொச்சி நிறைய, அதில் வேப்பம் பிசினை எடுத்து முனையில் தொட்டு அந்த உண்டியலுக்குள்ளே விட்டு அதை அப்படியே ஒட்டி மேலே எடுத்து இன்னொரு குச்சியால் வெளியே எடுத்து துட்டு அடிச்சிடுவேன். இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்ச டெக்னிக். இதுக்கெல்லாம் அதெல்லாம் துட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் எல்லாருக்கும் பங்கு போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்ருவோம். அவ்வளோதான். நோக்கம் திருடுறது அல்ல, தெய்வம் கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியும். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு மௌலவி, அவங்க வந்துட்டு இஸ்லாமிய மார்க்க அறிஞர், ஆலிம். அவங்க அரபி மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவங்க. 3 பள்ளிவாசல்களை நிறுவி அதில் முதல் இமாமாக இருந்து 1 மாதம் வரை இருந்து விட்டு இனிமேல் சம்பளத்துக்கு யாரையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க. அவங்கள பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏன்பா, நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க, ஏப்பா நல்ல தமிழனுக்கு பிறந்திருக்கிறீங்க, எவனுக்கு இருக்கு பயலுங்க குறுக்கெழுத்து கற்றுக் கொடுத்துருக்கேன், அதை போய் படிக்கிறீங்க அப்படின்பேன். ஏன்னா அரபி வந்துட்டு இப்படி எழுதணும். அதை நான் சொல்லுவேன், எவனுக்கு இருக்கு பயலுங்க குறுக்கெழுத்து கற்றுக் கொடுத்துருக்கேன், அதை போய் படிக்கிறீங்களப்பா. அதை அப்போ வச்சுக்குவாங்க. வேறு எதுனா நான் ஒரு தப்பு பண்ணுவேன் பாருங்கள், அப்போ இதை சொல்லி அடிப்பாங்க. அப்படியெல்லாம் நான் இருந்தவன். 1900 அருமையான ஒரு ஆண்டு. 1900 இப்போ 20 வந்துட்டதுனால 2000 வந்துடுச்சு. 1920 மார்ச் மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. எனக்கு திங்கட்கிழமைக்கு ரொம்ப தொடர்பு உண்டு, சந்திரனுக்குரியது அல்லவா. திங்கட்கிழமை பகல் 11:30 மணி வரையிலும் நான் நாத்திகன். 1920ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணி வரை நான் இறை நம்பிக்கை அற்றவன். ரெண்டாயிரத்தி 20 இல்லை, அப்போ நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அது வரைக்கும் இருந்து என்ன பண்ணுறதுக்கு? நேற்று பண்ணதான் இன்றைக்கி, இன்றைக்கி பண்ணதான் நாளைக்கும். அந்த தேதியை ஏதோ நான் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வருஷம் மட்டும் தப்பாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு போயிடுச்சு, போட்டோம்.
அப்போ நான் எப்படி மாறினேன்னு சொன்னால், எங்கள் அப்பாவுடைய குருநாதர் அவங்க ஒரு பெரிய சூஃபி ஞானி. நான் எங்கள் தாம்பரத்தில் ரொம்ப நல்லவன். நல்ல விவாதம் பண்ணுவோம். விவாதம் பண்ணி எனக்கு எதிரில் இருந்து விவாதம் பண்ணுறவன் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை, வல்கர் வேர்டு ஒன்று பயன்படுத்தினா கூட எனக்கு பேச தெரியாது. எனக்கு உடனே சட்டையை தூக்கிட்டு ஆயுதத்தை எடுப்பேன். அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. அவ்வளோ நல்லவன். அங்கே என்னடா மார்க்கெட்டில் ஒரே அடித்தடின்னு கேட்டால், அந்த வைத்தியர் பிள்ளைங்க அவன் சொரி நாயிடா, அவங்ககிட்ட போகாதீங்கடா. எப்படி உன்னையும் சேர்த்து அடிப்பான்டா. யாரை? போலீஸையும் சேர்த்து அடிப்பான், அங்கே போகாத. அவ்வளோ நல்லவன். அவன்தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருந்து கூப்பிடுறாங்க. எப்படிங்க? திறமான புலமையினில் அது பிற நாட்டவர் மதிக்க வேண்டும். அங்கே இருந்து கூப்பிட்றாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நானும் பார்க்குறேன். அம்மா நான் இருக்கேன், நான் வந்துடுவேன். உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, ஆகிற வேண்டிய வேலையை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். வந்தேன். இந்த பானலிங்க எல்லாத்தையும் கொண்டு போகணும். நாங்கள் ஏற்றுங்க வண்டியில் காலியாக தான் கொண்டு போய் சென்னையில் சேர்த்தோம். இடம் தெரிஞ்சாச்சு. அதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நாங்கள் அதிக கஷ்டப்படாமல் வந்துட்டோம். அந்த நாள் நான் செய்கிற குசும்புத்தனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் அப்பாவுடைய குருநாதர், அவருக்கு வந்துட்டு அப்போது 135 வயது. அந்த நேரத்தில் 110 வயசில் அப்பாவை விட்டு போனவங்க 25 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாங்க தாம்பரத்தில் இருக்கிறச்ச. அப்போது அவங்க என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா கிட்ட கேட்குறாங்க, இவன் என்ன இப்படி பண்ணுறான்? அப்பா என்னை பற்றி எல்லா குறைகளையும் சொல்கிறாங்க. சரி, அவன் வந்துட்டு எனக்கு பீடி சிகரெட் பழக்கம், குடிப்பழக்கம் இது எதுவுமே எனக்கு கிடையாது. வெட்டுக்குத்து பழக்கம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா நான் சின்ன 13 வயசுலேயே ஒத்தை கொள்ள இரட்டை கொள்ள துப்பாக்கிகளை சுட்டு பயிற்சி பெற்றவன். இன்றைக்கி பயங்கரவாதிகள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை பயன்படுத்தினாங்கன்னாக்கா நிறைய வேலையெல்லாம் பண்ணுவேன். அதை இறைவன் பார்த்தான், இவனை இதோடு அடக்கி வைக்கணும்னு சொல்லி வாழை அறுத்துவிட்டு அந்த டாபர்மேனுக்கு அறுத்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி டாபர்மேன் மாதிரி என்னை அறுத்த அன்றைக்கி ஒழுங்குபடுத்தி அவர் தான் என்ன பண்ணார், இவன் அப்பா சொல்கிறாங்க, இவன் எதுக்கும் அடங்க மாட்டான், எவ்வளோ அடித்தாலும் அவன் திருந்த மாட்டான். இந்த தமிழ் வாத்தியம் அப்பா சொன்ன சொல்லு, இந்த தமிழ் வாத்தியம் வந்தால் மட்டும் அவன் பின்னால் குட்டி போட்ட பூனை மாதிரி போவான். எனக்கு தமிழாசிரியர் எதை சொன்னாலும் அதுதான் எனக்கு வேத வாக்கு. வேற அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். 1965 எங்கள் ஐயா முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் பொழுது தாம்பரத்தில் திருவான்மியூரில் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். எனக்கு தமிழாசிரியர் கொடுத்த பணி என்ன தெரியுங்களா? போலீஸ்காரங்களுடைய லோரியில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற நல்ல வேலை எனக்கு கொடுத்தேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், அப்படி கொடுத்தாங்க எனக்கு. அப்போ என்னை தெரிஞ்சு தான் அவர் கொடுத்தாரு. அப்போ தான் அந்த ஆரிய பவனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அவங்க என்னை வந்து அடித்து திருக்குளத்தில் எகிரி குதித்து நீலங்கரைக்கு ஓடினவன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தமிழாசிரியர் எதை சொன்னாலும் செய்வேன். தமிழ் மட்டும்தான், வேற்று மொழி எதையும் நான் ஏற்றுக்கிட்டதில்லை. எல்லாம் அந்த பைத்தியக்காரன் கருணாநிதி பேச்சை கேட்டு நாங்களாம் கேட்டு குட்டிச்சவராக போனவங்க. அவரை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட அவரோட பழகினவங்க இருந்திருக்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ நெருங்கினவன். அவ்வளோ எனக்கு நிறைய அயோக்கியத்தனம் தெரியும். அயோக்கியத்தனம்லாம் கற்றுக்கணுன்னா என்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அவ்வளோ பாண்டித்யம் பெற்றவன். அதுலேருந்து மாற்றுறதுக்கு தான் எனக்கு 19 வயசு முடித்து 20வது வயசே நான் மாத்திராகிறவன். அவர் தான் என்ன சொல்கிறாரு, காலையில் எங்கள் அப்பாவுடைய குருநாதர் சொல்கிறாரு, நான் குளிக்கணும், நான் கேணியில் உட்காந்துக்கிடுறேன், எனக்கு கொஞ்சம் வாளியில் தண்ணி கோரி ஊற்ற முடியுமான்னு கேட்டார். ஊற்றுவனே, நான் ஊற்றுறேன். அவர் போய் உட்காந்துக்கிட்டாரு. கேணியில் தண்ணி கோரி ஊற்றுறாங்க, பெரிய வாளிங்க, மூச்சு வாங்கிவிடுங்க. இன்றைக்கெல்லாம் யார் கேணியில் தண்ணி கோரிக்கிட்டு இருக்கா? 64 வாளி தண்ணி ஊற்றிட்டேன் ஐயா. இந்த மனுஷன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். அப்போ நினச்சேன், பெருசு என்னமோ முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி தொலைஞ்சோம், இன்றைக்கி வெளியில் எங்கேயும் போக முடியாது, நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா, நம்ம இறச்சி ஊற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இறக்கிறேன். அவர் உடனே எந்திரிச்சிட்டார். அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த நம்ம மனசை தெரிஞ்சுக்கிற ஆற்றல். போதும்பா நில்லை அப்படின்ட்டார். நிறுத்திட்டார். அவர் துவட்டினார், வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டாரு. அம்மா இவ்வளோ பேர் குவளையில் டீ கொடுத்தாங்க, அதை குடித்தார்.
தப்புச்சம்படான்னு நான் நினச்சா, ஏய் படிக்க ஒரு நூல் வேணும் அப்படின்னு. ஆஹா சரி படிக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் வேணும்னு அவர் ஒரு கொம்பை எடுத்து எங்கள் அலமாரி கண்ணாடி அலமாரியில் காட்டி சுட்டி காட்டி ஒரு நூலை எடுத்துகிட்டு சொன்னார். நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ளே ஒரு குச்சியை சொருவினார். என்ன ஏதுன்னு பார்க்கல, ஒரு குச்சியை சொருகிட்டு இல்லை இந்த பாட்டை படி அப்படின்னார். ஆஹா படிக்கன்னு கேட்டவர் இவர் படிப்பாருன்னு பார்த்தா நம்மளையிலேடா படிக்க வச்சுட்டார். யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை படித்தேன். ஐயா அந்த பாட்டை படித்தேங்கய்யா, எனக்கு முறுக்கிக்கிட்டு வருது. என்னது? கோபம். அந்த பாட்டு நேரடியாக என்ன தாக்குது, என்ன தான் தாக்குது அந்த பாட்டு. அது என்ன பாட்டுன்னு சொன்னால், துன்னன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும். அருமையான பாடு. துணிந்து கொடியவர்கள் பிற உயிர்களை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், எடுத்ததும் எனக்கு நெத்தி அடி. என்ன இதை பண்ணுறவன் நான் தான். நான் 6 வகையான தூண்டில்கள் போட்டு மீன் பிடிப்பேன். கண்டைக்கு ஒன்று, கெளுத்திக்கு ஒன்று, குறவைக்கு ஒன்று, விராலுக்கு ஒன்று, விலாங்குக்கு ஒன்று, கடல் மீன்களுக்கு ஒன்று சொல்லி 6 வகையான தூண்டில்களை போட்டு மீன் பிடிக்கக்கூடியவன். வயல் நண்டு, வேலி நண்டு, குளத்து நண்டு, ஆற்று நண்டு, சுக்கான் நண்டு, கடல் நண்டுன்னு சொல்லி விதவிதமான நண்டுகளை பிடித்து கொண்டு வந்து உண்ணக்கூடியவன். உடும்பு பிடிப்பேன். சின்ன வலை, பெரிய வலை, வீச்சு வலை, கன்னி வலை, எல்லா வலைகளையும் போட்டு நான் மீன் பிடிப்பேன். அவர் அதைத்தான் சொல்கிறாரு, மண்ணினில் வலையும் வலை தோண்டி வாழ்கிறது, மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும். கன்னி வகைனா நூலில் பின்னுறது, வலை பின்னுறது. கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின். நான் அதெல்லாம் நினச்சி நடுங்கினது இருக்கே, அது என் தந்தையே உனக்கு தான் தெரியுன்றார். இதெல்லாம் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, இத்தனையும் செய்கிறது யார்? நான் தான். அப்போது ஒரு 19ஆம் நூற்றாண்டிலேயே அவர் பாடல் எழுதுகிற காலத்திலேயே என்னை பற்றி அவர் தெரிஞ்சு இப்படி ஒரு கிறுக்கம் வருவான், அவனை ஒரு காலத்துக்கு ஓட விட்டுட்டு ஒரு நாளைக்கு வாழை நறுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சால் கொஞ்சம் பயன்படுவான் அப்படின்னு அவர் அன்னைக்கே நினச்சி இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. ஐயா எனக்கு கோபம் வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், எப்பா இந்த அவன் இவன் சொல்கிறேன், இந்த ஆள் நம்மளை திட்டுறான்பா அப்படிங்கிறேன். என்னல இந்த பாட்டில் தான்ப்பா. இல்லை அந்த பாட்டை படி. நான் இந்த பாட்டை படித்தேன். ஏல அவர் சரியாக தமிழில் சொல்லியிருக்காரு. நான் அவன் இவங்கிறேன், அவங்க சரியாக தமிழே சொல்லியிருக்காருங்கிறாங்க. இதுக்கு மேலே நான் அவன் அந்த விகுதி போட்டு நான் பேசினேன், என்னை கொன்னே போட்டுருவாங்க. எங்கள் ஊரில் கோழி வாழை வருவான்னு உண்டு திருநெல்வேலி, அதை வச்சு வெட்டிடுவாங்க. அவங்க ஈவு இறக்கமே காட்ட மாட்டாங்க, சரியாக நடக்கணும். அப்படி உள்ளவங்க ஒரு பார்க்க சோறு கீழே விழுந்துச்சுன்னா நொட்டுன்னு விழும். பின்னாடி நாங்கள் யார் அடித்தான்னு பார்க்க மாட்டோம், கீழே பார்ப்போம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் விழுந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க அப்பா. அப்படி இருந்து அவங்க பார்த்துட்டு சரியாக தாமலே சொன்னார். ஏப்பா அவர் தரியாக சொல்கிறாருங்கிறீங்க, நேற்று சாயந்தரம் தாம்பரம் மார்க்கெட்டில் ராஜி கடையில் இருந்து நம்ம வஞ்சர மீனை வாங்கி சாப்பிட்ருக்கோமப்பா, நமக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னது இல்லையே. ஏல நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா. ஏப்பா வழி வழியாக வந்தவனை தான் சொல்கிறார் அவர். அதுக்கு அப்பா சொன்னாங்க, ஏல நீனா யோக்கியனா, கேள்வி கேட்குறது உனக்கு தகுதி இருக்குதா? நீ இப்போ கேட்பா, அடுத்து குழுவன் வீட்டில் போய் அவன் என்ன கொடுக்குறான்னு அதை திம்பா. குழுவன் என்ன பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்க மகன் எனக்கு நண்பன், அவங்க எதை சமைச்சு கொடுத்தாலும் நான் திம்பேன். எனக்கெல்லாம் அந்த ஹலாலு ஹராமு, நீ அறுத்ததான் உயிர் போயிடுதில்ல, எப்படியானாலும் அது போனோம் தானே. அது எப்படி தின்னா என்ன, அது எதை தின்னா என்ன, இதெல்லாம் எனக்கு அது தெரிஞ்சால் அப்பா என்னை அடிப்பாங்க.
ஏன்னா இஸ்லாத்தினுடைய இதுலேருந்து மாறவே கூடாது. அது முழுக்க மாறுறதுக்குன்னு என்னை இறைவன் அவருக்கு பிறக வச்சான். இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் தான் என்னை நீ நீ கேள்வி கேட்க தகுதி இல்லாதன்ற சொல்லு என்னால் தாங்க முடியலையா. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்போவும் நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம், 5 ஆண்டுகள் அத்லட்டிக்கில் நான் தான் சாம்பியன். நான் நிற்கிறேன்னாலுமே வந்துச்சு சனியை. எவனுக்கும் கிடைக்காது, எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா விடவே மாட்டேன், எனக்குன்னு ஒரு பாணி அப்படி தான் வச்சுருப்பேன். அதன்படி போவேன், எனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்டவனை பார்த்துட்டு நீ தகுதி இல்லாதவன். நான் ஒரு வகுப்பில் கூட செகண்ட் ரேங்க் கூட வாங்கினது இல்லையா. எனக்கு ஈக்குவலாக யாராவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னா கூட்டிகிட்டு போய் வச்சு மாற்றுவேன். அடுத்த வாட்டி நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே மண்ணை வாரி மூக்கில் கொட்டுவாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக வேண்டி. அப்படிப்பட்டவன் நான். என்னை பார்த்து தகுதி இல்லாதவன் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ தான் நினைக்கிறேன், எதை வச்சு அவங்க தகுதி இல்லைங்கிறாங்க. நான் பூனை திம்பேன், தவக்கலை திம்பேன், வெள்ளை எலி திம்பேன், எல்லாம் எனக்கு எதுவுமே அத்துப்படி கிடையாது. அது இஸ்லாத்தில் அது ஹராம், கூடாது. அது கூடாததை நான் பயன்படுத்துறதுனால நான் ஹராமி. நான் ஹைவான் சொன்னால் விலங்கு, காட்டு மிருகம் அப்படின்னு பேசுவாங்க. நீ ஹைவான், நீ ஹராமி, நீயா கேள்வி கேட்குறா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு சுருக்குன்னு பட்டுச்சு. ஓஹோ, இந்த தகுதி இல்லாத காரணம் நம்ம சாப்பிட்றது தானா? பார்த்துருவோம். அப்போ பாருங்கள், இறைவன் மிகப்பெரியவன் ஐயா. அந்த நொடியே நான் உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டேங்க, அப்போவே மாற்றிக்கிட்டேன். அதுதான் அந்த ஆண்டு மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, இவங்கள ஒரு வழி ஆக்கிடணும் நான் சொல்லிவிட்டு நான் ஒரு வழி ஆகிட்டேன். எங்கள் அப்பா பார்த்தாங்க, இவன் தின்னி பய, திருடி திம்பான், இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லி கண்காணிகள் வச்சாங்கய்யா. என்னை என்ன வேணாலும் சொல்லலாம், அடிக்கலாம், பேசலாம், என்னை பொய்யனாக்க கூடாதில்ல. கண்காணி வைக்கிறீங்கன்னா என்னை நீங்கள் நம்பலேன்னு தானே அர்த்தம். எனக்கு அதை தாங்கிக்கவே முடியலை. அது என்னை இன்னும் உறுதி பண்ணுச்சு. இந்த கம்பத்தை நடும்போது பக்கத்தில் கருங்கல்லாம் போட்டு நறுக்கி அப்படி உறுதியாக்கினேன். அப்பா 15 நாள் பார்த்தாங்க, அந்த நாள் சிறந்த நாள். அப்பா பார்த்தாங்க, இந்த அப்பாயை இனி மாற மாட்டான், நம்மளையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு இருந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு நாவல் மரத்தடி எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும், அதில் போட்டு திம்ஸு வச்சு இடித்து சாக்கு பைக்குள்ளே போட்டு முத்துநாடார் கடையில் கொண்டு போய் தாம்பரத்தில் விற்றுவிட்டு புது பாத்திரமெல்லாம் கொண்டு வீட்டில் இறக்குனாங்க. அன்னியிலேருந்து எங்கள் வீடு சைவ வீடு. எங்கள் அப்பா மாறினாங்க, எல்லாருமே மாறினோம். அன்னியிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ள மீன், கோழி, ஆடு எதுவுமே வராது. இதில் எந்த நாள் சிறந்த நாள்னு சொல்கிறீங்க? நான் மாறினது சிறந்ததா? எங்கள் அப்பா மாறினது தான் சிறந்தது. ஏன்னு கேட்டால் நான் கோபத்தில் ஆத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன், ஆனால் அவங்க அறிவுபூர்வமாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால் வந்த விளைவு. கடைசியில் அன்னையிலேருந்து மாறினது தான் ஐயா. எனக்கு இந்த ஒரு பாட்டு நம்மளை இப்படி பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் என்னை திருத்த, அடக்க, வழிபடுத்த யாராலையும் முடியாது. அதுக்குள்ளே சொல்லுவேன்னா இதை போட்டு அமைக்கலாம். நான் பார்த்தேன், இந்த ஒரு பாடலுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னா நம்ம இதுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு போனேன்யா. இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு வேப்ப மரத்துக்கு மேலே போய் உட்காந்துக்கிட்டு படிப்பேன். நான் சிறப்பு தமிழ் படித்தவன், அதனால் எனக்கு கல்வெட்டு, ஓலைச்சுவடி எல்லாமே எனக்கு படிக்க தெரிஞ்சவன். நான் அதை எடுத்து முழு பொருளும் அகப்பொருள் முழுமையாக நான் தெரிஞ்சிக்கக்கூடியவன். அதை படிக்க நான் வெக்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு பாட்டும் என்ன செருப்பால் அடிக்குது. அப்படி பாட்டு எப்படியெல்லாம் இருந்திருக்குது, நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கேன். எங்கள் டீச்சரை நான் அடிச்சிருக்கேன். அவங்க அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஒளிஞ்சு ஓடி போய்க்கிடுவேன். அப்பமெல்லாம் இப்படி போகிறவன் இதை பார்த்ததில் நான் நொடிஞ்சிட்டேன். சட்டையெல்லாம் அப்படி இழுத்து விட்டுட்டு போவேன். எல்லாம் போச்சு, எல்லாத்துலேயும் ஒடுங்கிட்டேன். மனசு சரியில்லை, நடமாட முடியல, சாப்பிட பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதெல்லாம் என்ன தாக்குன்னு பேய் மாதிரி அலையுது என் பின்னாடி. அந்த பாடல் பாடியவர் வள்ளல் பெருமான், திருவருட் பிரகாச வள்ளலார்.
அவர் கொடுத்த திருவருட்பாவிலிருந்து வந்த பாடல் தான் அந்த ஒரு பாடல். அந்த ஒரு பாடல் தான் என்னை மாற்றி அமைச்சது. பிறகு உள்ளுக்கு போக 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 பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுரங்கம். என்ன சுரங்கம்னா, வைரத்தை விட இன்னும் விலை மதிப்பில்லாதது வேறு ஏதாவது இருக்குமேயானால் அதை விட உயர்ந்த நிலையில் உள்ள சுரங்கம் அல்ல 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 கிடைக்குது. அப்போல்லாம் எனக்கு யார் மேலே கோபம் வந்துச்சு தெரியுங்களா? எங்கள் தமிழ் ஆசிரியர்கள் மேலேயும், உரையாசிரியர்கள் மேலேயும், வரலாற்று ஆசிரியர்கள் மேலேயும் எனக்கு கோபம். இந்த பாவி பயலுங்க சரியாக எழுதாமல் விளக்கத்தை சரியாக கொடுக்காதனால தானே இன்றைக்கி சமயங்கள் வந்திருக்கு. இல்லாட்டா சமயங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கி அவன் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது இல்லையே. இப்போ சிதம்பரத்தில் 2 கோயிலை இடிக்க போகிறான், நீங்கள்லாம் ஒத்துழைங்கன்றாங்க. நான் அந்த குரூப்பில் இருக்கேன். என்னை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பிட்டேன். இப்போ அந்த குரூப்பில் இருக்கிறோம். என்னை வச்சு கோர்ட்டில் கேஸ் போடணுமா, நான் போட தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது. அப்போ தான் வள்ளல் பெருமானை பற்றி நான் தெரிஞ்சுக்க முற்பட்டு அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது, அவர் பள்ளிக்கூடத்தில் போய் சேரும் பொழுது, உள்ளுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையும் பொழுதே உள்ளுக்கு இருந்து ஒரு பாட்டு வருது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாட்டு வருது. என்னையா உள்ளுக்கு வரும்போது வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி பாட்டு வருது. இதெல்லாம் சாகும் கல்வி, எனக்கு வேண்டாம், இது சாகா கல்வி. அவனா சொல்லி கொடுத்தா அங்கே கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். நீ படித்து தாண்டா ஆகணும். வாத்தியார் வர சபாபதி ஆசிரியர், அண்ணன் பேர் ஒரு சபாபதி, ஒரு வாத்தியார் ஒரு சபாபதி. அவர் வந்து சொல்கிறாரு, ஏப்பா எதிர்மறையை எதிர்மறையாக தான் சொல்ல முடியும், நேர்மறையை நேர்மறையாக தான் சொல்ல முடியும். அதாவது நெகட்டிவாக தான் சொல்ல முடியும், பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும். அது எப்படி மாற்றி சொல்ல முடியும்? அப்போ தான் முதலாக அவர் சின்ன பையன் பாடுகிறான். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன். என்ன மாதிரி பாருங்க, உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை நான் மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நினது கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வி நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர். தருமமிகு சென்னையில், அதில் தான் இன்னைக்கு தண்ணி தர்மமாக ஓடின்னு இருக்கு. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர், தலமோங்கு கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி ஏன் பாடுறார். அப்போ பாருங்க, ஒருமையுடன் எனது திருமலரடி நிற்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், அது பாசிட்டிவ். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலந்துடக்கூடாது அப்படி சொல்லலை, கலவாமை வேண்டும். நெகட்டிவே அவர் எவ்வளோ அருமையாக பாசிட்டிவாக ஆக்கி அழகுபடுத்தி மென்மையாக மக்கள் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், அப்போ எனக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் அடிமையாயிட்டேன் அன்னையிலேருந்து. அவருடைய பாடலாம் பார்த்துட்டு வரேன். அப்போ அவர் அப்புறம் உள்ளுக்கு நுழையிறேன். உள்ளுக்கு நுழைஞ்சாதான் நான் அவர் பார்த்த பள்ளிக்கூடமே போகல, அரிச்சோடி படிக்கலை. அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா அதி பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. இந்த ஞான சூன்யம் அப்போ கூட என் புத்தி போகுதா பாருங்க. இந்த ஞான சூன்யத்துக்கு எங்கே இருந்துடா வந்துச்சு இந்த அறிவு? இந்த கேள்வி தான் எனக்கு. அதை நோண்டி நோண்டி பார்த்தா ஒரு இடத்துல பாடியிருக்கார் ஐயா. திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும், உருவல திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும், கருவலர் அடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும், மருவி என் நுளத்தே நம்பிரான் நிற்கும் வண்ணமும் திருவலம் அறியும். எப்படி பாருங்க, அது என்னதுடா திருவள்ளர் திரு அம்பலத்திலே, அது என்னடா சிதம்பரம். அனபாய சோழன் சேக்கிழார் பெருமானிடத்தில் ஒரு பணிக்கிறார் வேலை. என்ன வேலை தெரியுமா? சிவனடியார்களுடைய வரலாற்றுகளை எல்லாம் சேகரித்து நீர் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இவர் சேகரிக்க கிளம்புறார், ஆணையிட்டாச்சு, இவர் அமைச்சர். இதை எடுத்துகிட்டு போகிறார். அவருடைய இதில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்தொண்டர் வரலாறு, இந்த
இது என்ன புராணம் சொல்கிறது, நான் அது சொல்கிறதே கிடையாது. பெரிய புராணம், அந்த புராணன்றமெல்லாம் சொன்னாலுமே இந்த பழசு கதை அப்படின்றது. நீங்கள் வரலாறுன்னு சொல்லுங்கள், நடந்தது வரலாறு, அது எடுத்து சொல்லுது. ஹிஸ்டாரிக்கல் மெசேஜஸ் வருது நமக்கு. அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 63 நாயன்மார்களை கொண்டு வந்து சேக்கிழார் தர்றார். அதில் ஒருத்தர் சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ தான் தெரியுது, இதெல்லாம் நோண்டி பார்க்கும் பொழுது பீகார் வரைக்கும் போயிருக்கார். யார்? சேக்கிழார் பெருமான் பீகார் வரைக்கும் போயிருக்கார். அங்கே தான் மனுஷனை திங்கிறவன் இருக்கிறான். இன்றைக்கும் பைராகிகள் அங்கே இருக்காங்க. அவன் வரலாறு எடுத்து வந்திருக்காருன்னா பார்த்துங்க. அவன் தான் வந்து புள்ள வைக்காரி கேட்டான். தென்னாட்டில் உள்ள சிவனடியார்கள் கேட்கல. நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுங்களா? நம்ம மக்களுக்கு மாமிசம்னா என்னன்னே தெரியாதியா, நம்ம வரலாறுலேயே இல்லை. அதை ஒரு பிள்ளை என்னை கேட்டால் மலேசியாவில் யூனிவர்சிட்டியில். அப்போ சிறு தொண்டர் வந்துட்டு புள்ளக்கறி திங்கிறாரு, கண்ணப்ப நாயனார் பன்னீர் இறைச்சி சாப்பிட்றாரு. சரியான கேள்வி தானே? நான் சொன்னேன், அம்மா அவன் வந்து வேடுவ குலத்தில் கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை. அவன் கூட வேடுவனுக்கு பிறந்தவன் இல்லை, கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை கண்ணப்பன். அவனுடைய அன்பு அது யாரா மேலுக்குன்னா குடும்பித்தேவர் இருக்கார். குடும்பித்தேவர்னா அங்கே இருக்கார். ஐயோ நம்மலாம் தினம் வர்றோம், நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோமே, அவருக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? அன்பை பார்த்தீங்களா? இங்கேருந்து போய் பார்த்து சாப்பாடு இல்லாமல் இருப்பானேன்னு சொல்லி இவன் சாப்பிட்றதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அந்த அர்ச்சகர் வந்து பார்த்தோன்னா ஒரு எலும்பாக இருக்குது. இவருக்கு ஒன்றும் ஓடலை. கனவுல போய் சொல்கிறான் பெருமான், இவன் திருட்டு பையன் நம்மால். ராத்திரியில் போய் சொல்கிறான், நீ வந்து ஒளிஞ்சிருந்து பாடுறா என்ன நடக்குதுன்னு. ஒளிஞ்சிருந்து பார்த்தா இவனும் திங்கிறான், அவன் நாதியத்தவன் நிற்கிறானே அவனும் திங்கிறான். என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? ஐயோ இவருக்கு வந்து இவன் தின்னதில் பெருசாக படலை, அப்படி நம்மளோட ஆச்சரியம் திங்கிறான். எப்படி நடுங்கி போயிட்டார். இன்னும் பொறுத்து இருந்து பார்க்குறார். அந்த நேரத்தில் தான் இவனுக்கு கண்ணில் இடது கண்ணில் இருந்து ரத்தம் வருது. யார் கண்ணில்? பெருமானுடைய கண்ணிலேருந்து இடது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இவன் பசியே தாங்காதவனுக்கு ரத்தம் வந்ததை பார்த்தா எப்படி இருக்கும்? இவன் கவலையே படலை, கொஞ்சம் கூட இது பண்ணல. எடுத்தான் காட்டு பிராணிகளை கொல்லக்கூடிய ஈட்டி எடுத்தான், கண்ணை தோணுனா வச்சுட்டானா அதோட விடலாம்ல. அடுத்த கண்ணிலேருந்து வருதுங்க. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? ஒரு கண்ணு தெரிஞ்சது பார்த்து வச்சுட்டான். இப்போ இதையும் தோண்டி எடுத்தா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாதுல்ல. இந்த காலை தூக்கி வச்சான், அங்கே அடையாளத்துக்கு அந்த கண்ணை தூக்கி வச்சான். அதனால தான் கண்ணை அப்பினான், அவன் கண்ணப்பனான். அன்பினுடைய இதை நீங்கள் உலகத்தில் எடுக்கணும்னு சொன்னால் கண்ணப்பருக்கு நிகராக நீங்கள் வரலாற்றில் எந்த நூலை வேணாலும் படிச்சுக்குங்க. இதுக்கு நிகரான ஒரு அன்புக்கு எடுத்துக்காட்டான ஒரு இதை எங்கேயும் பார்க்க முடியாது. சேக்கிழார் போனார், எல்லாம் செஞ்சார், கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டார். நான் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தொட்டேன், அவ்வளோதான். வந்தாச்சு. இங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் இதெல்லாம் நான் எடுத்து பார்க்குறேன். அவர் சொன்னார் இல்லையா, எல்லாத்தையும் சேகரிச்சிட்டார் இல்லையா, இதை மக்களுக்கு எடுத்து கொடுக்க தானே சொன்னார். இதை எடுத்து வைக்கணும்னா எழுதணும், ஆவணப்படுத்தணும். ஆவணப்படுத்துறதுக்கு முதலடி எடுக்கணும்ல. நம்மளாம் மேலே ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோமே, எங்கள் ஐயா எழுதுவார் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பிப்பார். அது இவருக்கு வரல. யார் இவர்? அறிஞர். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு கொம்புடைத்து, தொண்டை நாடு சான்றோன் உடைத்து என்கின்ற சொல்லுக்கு காரணமாக இருந்தவர் சேக்கிழார் பெருமான். அவருக்கு முதலடி எடுக்க தெரியலையாம். உடனே சிதம்பரத்தில் வந்திருக்க வேண்டார். வேண்டும்போது தான் சிவபெருமான் பார்த்து இறங்கி வந்து, இவன் இப்படியே விட்டா நம்மளை ஏமாத்திடுவான், நம்ம அடியெடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வர்றான். வந்து உலகலாம் என்று ஓதும் முதலடி எடுத்து கொடுத்தாச்சு. உடனே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரிய வன்னில உலாவிய நீர்மலிவேணிய அழகு சோதி என் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அற்புதமான சயின்ஸ் இது. நம்ம பக்தி மார்க்கத்தில் இறை நம்பிக்கை இதில் கொண்டு போனீங்கன்னா அதோட பொருள் வேறு. இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்க, மலர் சிலம்படி வாழ்த்தி. சிலம்பம் என்பது இரண்டை குறிக்கும், ஓசை இன்னொன்று வெளிச்சம், ரெண்டுத்தையும் குறிக்கும். அது எங்கே இருந்தோன்னா மலர்லேருந்து வருதான். அந்த மலர்னு சொல்லி எதை சொல்கிறாரு? இன்றைய வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு சொல்கிறான், நம்ம மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா 6 ஆதாரங்களை கடந்து போனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய
ஒரு பீனியல் கிளாண்ட் இருக்குது பாருங்க, அது பீனியல் கிளாண்ட் வந்து லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். யார் சொல்கிறா? வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்கிறான். லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி இந்த பீனியல் கிளாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறான். அதைத்தான் இவர் சொல்கிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அதில் இருந்து தான் எல்லாம் வருது. அதை திருவள்ளுவர் சொன்னார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நீடித்து வாழ முடியும். எதை? அந்த மலர் என்கின்ற பீனியல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி எவன் இயக்க தொடங்கி விடுவானோ 7 வயசு வரைக்கும் வேலை செய்யும், அப்புறம் வேலை செய்யாது. இப்படி அதையும் தாண்டி அது வேலை செய்ய தொடங்கி விடுமையானால் தே பிகேம் தி செயின்ட் அப்படிங்கிறான் வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட். எவனுக்கு அந்த பீனியல் கிளாண்டை செயல்பட தொடங்கி விடுவான் அவன் ஞானியாகி விடுவான். யார் சொல்கிறா? வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்கிறான். எதை பார்த்து? நம்ம ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுத்த விளக்கங்களை பார்த்துட்டு சொல்கிறான். அதைத்தான் சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் சமஸ்கிருதம் ஐயோ கொலை கொலை சமஸ்கிருதம் சொன்னால் அது கொலை. சம்ஸ்கிருதம் அப்படி சொல்லணும். இதை சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதில் சொல்கிறது, பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே ஸ்ரீநாராயண பிரியே தேவி சுப்ரீதா பவ சர்வத மந்திர புஷ்பம் பிரதட்ச நமஸ்காரம் சமர்ப்பியாமி. எப்பேற்பட்ட சொல்லு தெரியுங்களா? தாமரையாக இருப்பவளே, தாமரையில் வீற்றிருப்பவளே, தாமரையாகவே இருப்பவளே, பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே, உலகமே பூசிப்பதற்கு தகுதியானவள். ஸ்ரீநாராயண பிரிய தேவி சுப்ரீதா, நீ உயர்ந்தவள். பவ சர்வத, எல்லாவற்றிலுமாக. மந்திர புஷ்பம் அங்கே தான் சிந்திக்கணும். அந்த புஷ்பம் தான் தாமரை. அதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? படத்தில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு உருவத்தை வச்சு அதை வணங்கிட்டு இருக்கிறோம். அது எங்கடா இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குது. மந்திர புஷ்பம் பிரதட்ச நமஸ்காரம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீங்கள் சரணாகதின்னு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அது வேலை செய்யும். அவன் செயல் எதை எடுத்தாலும் அவனின்றி அணுவும் அசைவதில்லைன்றதை முழுமையாக நம்பி அவன் நினச்சா நடக்கும், அவன் நினைக்கலன்னா நடக்காது. நாங்கள் வந்துட்டு ஆசிரமத்தில் நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு போகணும், இப்படி இத்தனாந்தேதி போயிடணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் திடீர்னு இடையில் உள்ள சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நாங்கள் போக மாட்டோம்னு முடிவு எடுத்துருவோம். அந்த நேரத்தில் உசேன் சொல்லி ஒரு கிறுக்கன் வந்து நடுவில் நுழைவான். அவன் சொல்லுவான், நீங்கள் வாங்க நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். இவங்க முடிவை மாற்றுவாங்க, காலையில் காரில் கிளம்பி வந்துடுவாங்க. இது யார் வேலை? எல்லாம் அவன் செய்கிறான், நம்ம செய்கிறதில்லை, அவன் செய்துக்கிட்டு இருக்கான். இதை நம்பணும். அதைத்தான் கீதையில் சரணாகதி படலத்தை கொண்டு போயிட்டு பிரபக்தி யோகத்தில் வச்சான். பக்தி யோகத்தில் வைக்கல, பிரபக்தி யோகத்தில். அர்ஜுனாவும் வேலை செய், அதுக்குள்ளே கூலியை கொடுக்குற வேலை என்ன சேர்ந்தது? அதை நீ முதல்ல நம்பு. நீ நம்பணும்னா உன்னை 100 விழுக்காடு என்கிட்ட ஒப்படைச்சிரு. யூ சரண்டர் டு மீ 100%. கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே என்கிட்ட சரண்டர் ஆகிடு. அப்போ தான் உனக்கு விளங்கு. எவ்வளோ அற்புதமான இதெல்லாம். பக்தி மார்க்கத்தில் போகக்கூடாது. அவன் அது இவன் இதனால தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம். உங்கள் வாழ்வியல் மார்க்கத்தை கொண்டு வந்து பாருங்கள். அப்போ தான் பக்தி உறுதியாக நிற்கும். இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்படைத்து விட்டால் அதற்கு பெயர் தான் பக்தி. கோயிலில் போயிட்டு என் மருமக வந்தால, ஐயோ அவளை எப்போ நீ ஏதோ அப்படி அப்படி அண்ணன் பொண்ணு இருக்கிற அவளை கட்டி வச்சிருவேன் என் பிள்ளைக்கு. எப்படி? இது மாமியார் வேண்டிக்கிறது. மருமக ஐயோ எனக்கு வாச்சாலே ஒரு மாமியாக்காரி, அவளுக்கு தகுந்த மாதிரிலாம் நெகட்டிவாக வேண்டிக்கிறது. எதுக்கு போகிறோம் கோயிலுக்கு? இதுக்கு தான் போகிறோம். என் மருமக புள்ள உண்டாயிருக்கிறா, அவளுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும். வேண்டிக்கிறது யார்? மாமியார். என் மருமக புள்ள உண்டாயிருக்கிறா, அவளுக்கு ஆம்பளை, என் பொம்பளை புள்ள பிறந்த ஆகாத, அவள் என்ன உலகமே இல்லையாடா? இப்படி வேண்டிக்கிறது. இது பாசிட்டிவ். என் பேரன் நல்லா படிச்சுட்டான், அவனுக்கு அமெரிக்காவில் வேலைக்கு, ஏன் உள்ளூரில் வேலை கிடைக்கூடாது? அமெரிக்காவில் வேலை கிடைக்கணும். சரி போ, ஏதோ பாசிட்டிவ். ஆக நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகிறோம் தெரியுமோ? வேண்டுறதுக்கு தான் போகிறோம். எப்போ நம்ம வேண்டுவதற்கு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோமோ கடவுளை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலேன்னு அர்த்தம். அவன் தான் உங்களை அனுப்பும்போது அக்ரிமெண்ட்டில் எழுதி கையெழுத்து வாங்கி அவனும் ஒரு கையெழுத்து போட்டில் உங்களை கீழே அனுப்பியிருக்கிறான். இவ்வளோ காலத்தில் நீ இவ்வளோ வாழணும், இப்படி தான் வாழணும், இதை தான் உனக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டு தான் உன்னை அனுப்பிட்டானே. அப்புறம் இப்போ உனக்கு என்ன வேண்டுதல்? இப்படி இருக்கிறவன் இருக்கக்கூடிய இந்தியாவில் கூட 130 கோடி மக்களும் வேண்டிகிட்டே இருந்தோன்னா ஒவ்வொருத்தன் ஃபைலாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே இன்னொருத்தன் பேக் டோர் வழியாக உள்ளே போந்து ஃபைல் அடிச்சுட்டு போடுவான்.
இந்த கருணாநிதி புள்ள மாதிரி. அதெல்லாம் நான் பேசுவேன். என்னால் தான் அப்படிலாம் பேச முடியும். கூட இருந்தாலும் பேசுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு கொதிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இறைவன் மிகப்பெரியவன். நான் ஏன் இதெல்லாம் சொல்லி கொண்டு வரேன் தெரியுங்களா? இறைவன் நாடினால் தான் நடக்கும். இதை நம்ம ஏன் அப்போ நம்ம எதுக்கு பிறந்தோம்? அப்போ நம்மளை ஏன் அவன் படைக்கணும்? கேள்வி கேட்போமா இல்லையா? அதுக்கு திருமூலர் சொல்கிறார். ஐயா இப்போ தான் திருமந்திரமும் அறிவியல் விளக்கமும் அந்த தலைப்புக்கு வர்றோம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் முன்னுரை. அவர் சொல்கிறார், மனுஷன் ஏன் பிறந்தான்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நான் ஏற்கனவே சொன்னதுலேருந்து ஒரு விஷயத்தை அப்படி ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். பின்னாடி அதுக்கு வருவேன், விட்டுட்டு போக மாட்டேன். தலைப்புக்கு வந்துட்டு மறுபடியும் அதை தொடுவேன். சேக்கலார் என்ன விடலை, இன்னும் வச்சுருக்கேன். உடம்பு அழிஞ்சுடுத்துனா உயிர் அழிஞ்சிடும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். அந்த சொல்ல சரியாக கவனிங்க. உடம்பார் இர், அது ஆங்கிலத்தில் ஃப்ளூரல் பன்மை. உயிரார் அதையும் பன்மை. அப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு உடம்பு தான் இருக்குது, அதில் ஒரு உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. கொரோனா வந்தவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் ஆகிடுது, ஆனால் ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடுறான், ஹார்ட்டை பிடிச்சிடுறது போயிடுறான், பிரெயின் செல்ஸ் அட்டாக் பண்ணுறது போயிடுறான். ஆக இந்த இடத்துல உடம்பு அழிஞ்சதுன்னா உயிர் அழிஞ்சிரும். அப்படி உடம்பும் உயிரும் அழிஞ்சிடுத்துன்னா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை சேர முடியாது. அது என்ன உறுதி வாய்ந்த மெய்ஞானம்? இறைவன் வேறு நாம் வேறு என்று நினைத்து கொண்டு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோமே, அதில் இருந்து தெளிவு பெற்று இறைவனும் நாமும் ஒன்று என்கின்ற ஒருங்கிணைதல். அதுதான் இறைவனும் நாமும் இரண்டர கலத்தல். அதைத்தான் அதை சொல்கிறார் அவர். அது ஒரு அற்புதமான ஒரு சொல்லை கொண்டு வந்து கையாளுறார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை சேர முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன மாதிரி ஒரு பித்துக்குள்ளி போய் கேட்பான், என்னங்க எடுக்கிறதெல்லாம் உடம்புங்கிறீங்க, இந்த உடம்பை பற்றி இன்னொரு ஆள் வேறு மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஊத்தச்சடலை மடி உப்பு இருந்த பாண்ட மடி மாற்றி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதென்றால் ஊத்தச்சடலம் விட்டு எங்கண்ணம்மா உன் பாதம் சேரேனும் அழுகணி சித்தர் பாடுறார். அப்போ இந்த உடலை அவர் ஊத்தச்சடலங்கிறாரு, நீங்கள் இந்த உடலை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. அதுக்கு திருமூலர் பதில் சொல்கிறாரு. இப்படி நான் கேட்பேன்னு அவர் அன்றைக்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள் இறைவன் உத்தமன் அவன் அதுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கான், அதனால் இந்த உடலை காத்து வருகிறேன் பதில் சொல்லிட்டார். அதுதாண்டா இந்த உடல். இந்த உடலுக்குள்ளே யாரோ இல்லை, எதுக்கோ இல்லை, அதுக்குள்ளே இறைவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதுக்குள்ளே அவன் குடிக்கொண்டிருக்கிறான்டா. எங்கேயோ நம்ம தேடிகிட்டு இருக்கிறோமே. அதை அவர் செவ்வாக்கிய சித்தர் சொன்னார். கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதங்கு இல்லை இல்லை இல்லையே. இதை சொன்னதுமே டே நாத்திக்கிறான் நம்மால் அப்படிமா இல்லை, அவர் சரியாதான் சொல்லியிருக்கார். நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்று வந்து முணுமுன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமா. அப்போ அந்த விக்கிரகம் வச்சிருக்க இடத்துக்கு போகக்கூடாதா? ஏயா அரிச்சுவடியா அங்கே தான். ஆனால் அவனை படிக்காமல் நீங்கள் எங்கேருந்து முனைவர் பட்டம் எடுக்கிறது? ஏபிசிடி படிக்காமல் நீங்கள் எப்போ பிஹெச்டிக்கு போகிறது? அந்த ஏபிசிடி தான் கோயில், அந்த ஆனா அவனை அரிச்சுவடி தான் கோயில். அங்கே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஆனால் அதிலே இருந்துக்கிட்டு இருக்காதையும் கொஞ்சம் வெளியே வாங்க, பரம்பொருளை உங்களுக்குள்ளே தேடுங்க. உனக்குள்ளே இருக்கிறான், அதை புரிகிறதுக்காகத்தான் அங்கே வச்சோம். இந்த உணர்வை ஏற்படுத்தி தந்தது யார் தெரியுமோ? அதை தான் சொன்னான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவன் தென்னாட்டில் தோன்றி மனித சமுதாயத்திற்கு இறையாண்மை என்கின்ற ஒரு உணர்வை அன்று அவன் ஏற்றி தராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உலகத்தில்
சைவம் இல்லை, வைணவம் இல்லை, சமணம் இல்லை, சீக்கியம் இல்லை, பௌத்தம் இல்லை, இஸ்லாம் இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் தான் முதல். அதனால தான் அவனை தட்சிணாமூர்த்தின்னாங்க, தென்னே தெற்கே தோன்றியவன். இப்போ எல்லாரும் நம்ம நவகிரகத்தில் குரு வர்றார்ல, நவகிரகத்தில் வரக்கூடிய குரு வியாழன், அவர் தான் தட்சிணாமூர்த்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படித்தான் எக்கச்சக்கமாக. எப்போ எல்லாம் ஒன்று விளங்கிக்குங்க, இல்லாட்டா விளங்காத போங்க, வேறு பக்கம் போங்க. உங்களை யார் வேண்டான்னா விளங்கணும்னு வரீங்க, சரியாக விளங்கிக்குங்க. இவன் தெற்க பார்க்குறவன், அவன் வடக்க பார்க்குறவன், அதை பார்க்க வேணாமோ? ரெண்டுமே வித்தியாசம். எப்படி? இவன் ஒருத்தன், அவனுக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க, அது ஒரு பெரிய கூட்டம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று இதுக்குள்ளே வந்தால் எல்லாம் தெரிஞ்சுக்க பாருங்கள், தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிங்க. இல்லையா இப்போ சாமி இருங்க, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். ஐயோ பாவம், இன்னசென்ட் அப்படின்னு அவன் வருவான், நம்மளை ஆட்கொள்வான், கண்ணப்பர் மாதிரி. இந்த நிலையில் வரும்பொழுது தான் திருமந்திரம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு துணை நின்றுச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அந்த திறன், அந்த சிந்தனை, இது அனைத்தையும் நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் எந்த வேத நூல் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த அறிவியல் நூலை எடுத்துக்கோங்க, எந்த இலக்கியம், எந்த ஆய்வு, எதை வேணாலும் எடுங்க, அதுக்கு ஆதாரம் திருமந்திரம், மறந்துடாதீங்க. அதுக்கு ஆதாரம் திருமந்திரத்தில் இருக்குது. எதை சுற்றினாலும் திருமந்திரத்துக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ செய்திகள் திருமந்திரத்துக்குள்ளே இருக்குது. சாப்பிட்றதுலேருந்து செத்த பிறகு அடக்கம் பண்ணுறது வரைக்கும் இருக்குது திருமந்திரத்தில். உலகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்துட்டு இட்டாலி நாட்டினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர் சயின்டிஸ்ட். நான் ஒரு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், அறிவியல் ஆய்வாளன். அந்த நாடு என்னை செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. எங்கள் அண்ணன் மோடி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன் அவர், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்க உங்களை பார்த்தா மோடி மாதிரியே இருக்க. மாதிரில எனக்கு ஒரு வயசு பெரியவர், எனக்கு அண்ணன். அப்படி தான் நான் சொல்லிப்பேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எதை எடுத்தாலும் நல்ல தெளிவடையாதனால தான் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நம்ம தீதும் நன்றும் பிறர் தரவாரா, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். திருமூலர் அவ்வளோ அழகாக நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அந்த தென்னாடுடைய சிவன் எடுத்து நமக்கு அன்றைக்கி வழிபடுத்தி தரலன்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இஸ்லாம், இதை நான் பள்ளிவாசலில் பேச வேண்டியது, நான் இங்கே பேசுகிறேன், வேறு வழியில் பேசுகிறேன். இஸ்லாம்னு சொன்னால் ஏகத்துவ கொள்கை, அப்படி தானேங்க? இறைவன் ஏகமானவன், எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் நின்று தொழுகிறதுக்கலாம். சொல்கிறதுக்கு உன்னுடைய உடை, உன் உடல், அந்த இடம் மூணும் சுத்தமாக இருந்தால் அங்கே நீ தொழுதுக்கோ, அங்கே இறைவன் இருக்கிறதா நினச்சிக்கோ, உனக்கு அந்த தொழுகை கூடும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேலே குர்ஆன் இன்னொன்று சொல்லுது தெரியுங்களா? மன தூய்மை அற்ற தொழுகையை அழுக்கு துணியை சுருட்டி வீசி எறிவது போல் உனது முகத்தில் வீசி எறிகிறேன் என்று இறைவன் கூறுகிறான் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மன தூய்மை அற்ற, நீ இது இந்த இடம் உடல் உடை சுத்தமாக இருந்தால் பத்தாதுரா, உன் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். மன தூய்மை அற்ற தொழுகையை அவசர அவசரமாக வந்திருப்பான், கை காலெல்லாம் அலமின்றிருப்பான், மகமெல்லாம் அலமின்றிருப்பான். உள்ளுக்கு போயிட்டு அவர் இமாம் அல்லாஹு அக்பர் கை கட்டுவார், இவரும் அல்லாஹு அக்பர். வெளியில் சைக்கிளை நிறுத்திட்டு வந்தோம், புது சைக்கிள், சாவி வேறு விட்டு வந்துட்டோம், பூட்டாத வந்துட்டோம், எவன் வந்து தள்ளிட்டு போய் போகிறானோ, இந்த வண்டி வாங்குறதுக்கு நம்ம பட்டப்பாடு பெரும்பாடு. இதுதான் ஒரு ஓதல். அப்புறம் இவன் எதை வணங்குறான்? சைக்கிளை வணங்குறான். அப்புறம் எங்கேருந்து இவன் வணக்கம் அங்கே செல்லும். அது ஒருத்தன் நான் ஒரு குறிப்புக்காக சொல்கிறான், எல்லாருமே அப்படி தான். உள்ளே வந்தால் வந்த வேலையை பார்க்கணும், அதை விட்டுட்டு ஊரில் உள்ளதெல்லாம் நினச்சின்னு இருப்போம். அப்போ தான் அந்த நினப்பெல்லாம் வரும். ஊரெல்லாம் சுத்தம் இந்த மனசு. இந்த மாதிரிலாம் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த உடல் தேவை, அதை உருப்படியாக வச்சுக்குங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அது திருமந்திரத்தில் உள்ளது. அவர் என்ன சொன்னாருங்க? திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும். அது என்ன மெய்மொழி? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். அவர் தானே சொன்னார், திரு அம்பலத்திலே சொன்ன செப்பிய மெய்மொழி பொருள். உடலும் இறைவனும் சார்ந்த அறிவுபூர்வமான பொருள். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். அந்த உலகுன்ற உலகு
அப்படிங்கிற 3 எழுத்துக்கு மட்டும் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் 2257 விளக்கங்கள் ஒரே ஒரு 3 எழுத்து சொல்லுக்கு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறாரு. இதை விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோங்கிறார். ஏங்க சொன்னதே 2257 விளக்கங்க, அதை விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோம்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கும் அவருடைய ஞானம்? பள்ளிக்கூடம் போகாதவர், அது இறைவன் ஞானத்தை வழங்குறான் கொட்டுறது. அதனால தான் இது எங்கேருந்து அவருக்கு இவ்வளோ கிடச்சின்னு சொன்னால், திருவள்ளுவர் திரு அம்பலத்திலே அன்னால் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன். இவன் உணர்த்துறான் இறைவன். எதன் மூலமானு சொன்னால் திருமந்திரத்தின் மூலமாக. அதை வள்ளலார் எடுத்து வைக்கிறார். உருவலர் நான் பார்க்குறேன், ஓஹோ திருமந்திரமா இவருக்கு வழிகாட்டினது, பிடிக்கணும்டா திருமந்திரத்தை. இங்கேருந்து அலைகிறேன், திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய திருமந்திரம் அங்கே அவங்களுடைய இதில் இருக்குது. எங்கே? ஆழ்வார்பேட்டையில். போய் கேட்டால் இல்லைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்கே அவர் சொன்னாங்க, நீங்கள் பிராட்வேல போனீங்கன்னா தெருவில் எழுதி கொடுத்தாங்க. ஒரு செட்டியார் இருக்கார், வயசானவர், அவர்கிட்ட திருமந்திரம் இருக்குது போங்க. நான் இங்கேருந்து மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே போகிறேன். போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அங்கே போய் அவரை கேட்டு, அவர் பெரிய ஈசி சேரில் உட்காந்துட்ருக்கார், படுத்துக்கிட்டு இருக்கார். யார்யா உள்ளுக்கு உட்காரியா? உட்காந்ததுமே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பையனை கொஞ்சம் மோர் கொடுங்க அப்படின்னார். அதாங்க பண்பாடு. இவன் வந்தவன் யார் என்ன ஏது அதையும் கேட்கலங்க. வெயிலில் நான் போனதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு கொஞ்சம் மோர் கொடுங்க, மோர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. தம்பி என்ன விஷயமா வந்திருக்கப்பா? உங்கள்கிட்ட திருமந்திரம் இருக்குதான், அதை உங்கள்கிட்ட வாங்க சொன்னாங்க, கேட்டு எனக்கு வேணும் அப்படின்னப்போ எனக்கு சொன்னாங்க, திருமந்திரம் என்கிட்ட இல்லை, பிராட்வேல ஒரு பிரான்ச் இருக்குது, பிரிண்ட்டுக்காக என்கிட்ட வந்து கொண்டு போயிருக்கிறாங்க, எல்லா பிரதியும் எடுத்தாச்சு, நீ போய் வாங்கிக்கோ. அவர் அங்கேருந்து இந்த ஒரு கருப்பு பெட்டி இருக்குமே ஃபோன், அந்த ஃபோனில் சுற்றி இப்படி வருவான், கொடுத்து விடு. நான் போய் வாங்கிட்டேன். அது இப்போ எங்கள் ஆற்றுல தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுருக்கேன் 2 வால்யூம். அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தா அவர் அதுக்கு மேலே என்ன சுற்றி விட்றாரு. இந்த ஆஸ்பத்திரிகளில் போனால் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பாரு, இவரை போய் பாரு, அந்த எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடுன்னு அனுப்புகிறோம்ல நாங்கள்லாம். அந்த மாதிரி அவர் அங்கேருந்து திருமூலர் சுற்றி விட்றார். என்னடான்னு பார்த்தா, மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 3 1 எப்படி இருக்கும்? என்னடா இது 30 உபதேசங்கிறான், 300 மந்திரங்கிறான், 3000 தமிழுங்கிறான். நம்மால் இதில் எதை பார்த்துட்டு இவருக்கு அறிவு வந்துச்சு? கேள்வி வருமா இல்லைங்களா? நான் எதை போய் சுற்றி பார்க்குறது? எடுத்து ஒன்று எடுத்து பார்த்தா 3000 தமிழ்னு பார்த்தா 3000க்கு மேலே பாட்டு இருக்குது. நம்மளுங்க ரொம்ப நல்லவங்க, உள்ளெல்லாம் அப்படி இடைசர்கள் அப்படி சொறி விடுறது அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, ஐயா இன்றைக்கு வந்துட்டு உலகம் முழுக்க பல லட்சம் மக்கள் என்கிட்ட ஒரு அன்பு செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு திருமந்திரம் தான் என் காரணம். அடிப்படையாக எந்த ஒருத்தனை பார்த்த சண்டாளன்னு சொன்னாங்களோ, எந்த ஒருத்தனை பார்த்த துஷ்டேன்னு சொன்னாங்களோ, அவன் வந்துட்டான் எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொன்ன அதே ஊரில் தெருவில் இருக்கிறவங்க தான், டாக்டர் நீங்கள் என்றைக்கு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அன்றைக்கெல்லாம் வச்சுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு. அது எது தெரியுமா? அன்பு. அதை கொடுத்தது யாருன்னு சொன்னால் திருமூலர், அதை விளக்கப்படுத்தி கொடுத்தது யாருன்னா திருவருட்பா, அதை தந்தவை யாருன்னா வள்ளல் பெருமான். எந்த புகழாக இருந்தாலும் இது போகக்கூடியது அவங்களுக்கு தான் போகும். எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா அவரு கோச்சக்கமா புண்ணியத்தை மூட்டை கட்டி வச்சுருக்காருப்பா. எப்படிங்க பேசுகிறோமா? புண்ணியத்தை மூட்டை கட்டி வச்சுருக்காரு. அது கூட விளங்காமல் பேசுவது தான். இப்போ நான் என்கிட்ட எதையும் நான் வச்சுக்கிறது இல்லை, எதை வந்தாலும் தூக்கி தூக்கி கொடுத்துருவேன். 10 வீடுகளுக்கு மளிகை சாமான் போய்கிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படி போயிடும். அதெல்லாம் என்ன புண்ணியன்றாங்க, தப்பான சொல். ஏன்னு கேட்டால் எனக்கு எங்கே இருந்துச்சு, என்னால் எப்போ கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு வைங்க, எப்போ கொடுக்க முடியும்? என் கையில் பொருளாதாரம் இருந்தால் தானே. அந்த பொருள் எனக்கு ஏது? அவன் கொடுத்தான், அப்போ அவன் கொடுத்ததுக்கு கடை தேங்காய் எடுத்து வழி புள்ளியார் குடிச்சிட்டு புண்ணியம் எனக்கு வரணும் எப்படிங்க? எதுவுமே நமக்கு வராது. வந்தால் கொளுத்து போயிடுவோம். நம்ம எல்லாம் அவனைத்தான் சேரும். நமக்குன்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா?
அவனை வணங்குதல், அவ்வளோதான். வணக்கத்துக்குரியவன் இறைவன், அவனை வணங்கிட்டு இருந்தால் போதும், சரண்டர் ஆனால் போதும், எல்லாம் கிடைக்கும். அறிவியல் பூர்வமான விளக்கங்களை சமயத்தின் அடிப்படையில் 12 திருமுறையில் 10ஆம் திருமுறை எது? திருமந்திரம். 10ஆம் திருமுறைன்னு சொல்லிட்டு சைவ நெறியில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை யார் ரொம்ப மதிப்பா? என்ன மாதிரி இந்த ஐயா உட்காந்துருக்காரு, அந்த ஐயா இருக்காங்களே, அந்த மாதிரி பட்டா போட்டவங்களுக்கு தான் சரி ஒத்துப்பான். இவன் ஒத்துப்பானோ? வைஷ்ணவன் ஒத்துப்பானோ? அப்படி ஒத்துக்கிட்டா அவன் ஏன் வைஷ்ணவனும் சைவனும் பிரிஞ்சிருக்கிறான்? சரி, பௌத்தம் ஒத்துப்பானோ? சீக்கியன், சமணன், இவெல்லாம் நம்ம ஊருக்காரன். வெளியிலேருந்து வந்தான கிறிஸ்தவன், வெளியிலேருந்து வந்த முஸ்லீம், அவன் ஒத்துப்பானோ? எவனும் ஒத்துக்க மாட்டான். எப்போ? நீங்கள் தான் சைவத்திலேருந்து சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் அதை அறிவியல் பூர்வமாக எடுத்து வைங்க, அப்போ அவன் தானாக ஏற்றுப்பான். அதுக்குள்ளே அனாட்டமி இருக்குது, பெத்தாலஜி இருக்குது, பிசியாலஜி இருக்குது. அந்த பொருள்படக்கூடிய பாடல்கள் எடுத்து வைங்க. அப்போ இந்த வள்ளலாரை எந்த பாட்டா மயக்குச்சின்னு பார்த்தீங்க. இதுக்கு நான் அலைஞ்சி, நான் திரிஞ்சு நாட்களை நான் செலவு செய்ததற்க பித்துக்குழி மாதிரி தெரிஞ்சிருக்கிறேன். யாரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள் தமிழ் பண்டிட்டுக்கிட்ட போய் கேட்குறேன். பாண்டுரங்கன் ஐயா அவர் புலவர், அவர் வந்துட்டு வாரியாருடைய சீடர். அவர்கிட்ட போய்க்கிறேன், ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்குது ஐயா, இதுக்கு எப்படியான்னு சொன்ன. டே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, நீ இடத்த காலி பண்ணு, நீ எல்லாத்தையும் உங்கள் அப்பாக்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்றவாங்க. எங்கள் தமிழாசிரியருங்க விளக்கம் சொல்ல மாட்டார். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வள்ளலாருக்கு இவ்வளோ பெரிய பாடல் 3000 தமிழ் இந்த மனுஷனை எதிராக மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு தேடி 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 இவரெல்லாம் பார்த்து ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. ஐயா ஒரு நாள் நான் வேறு ஏதோ கல்கண்டுன்னு ஒரு புக்கு வருமே, அதில் தமிழ்வாணன் எழுதினது ஒரு இது கிடச்சிது. அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு குறிப்பை பார்த்துட்டு நான் வேறு ஒரு நூலை எடுத்து பார்க்குறேன். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ள விளையாடு நந்தியை வேங்கடமென்றே விரகறியாதவன் தாங்க வல்லானுயர் தாமறியாரே. ஒரு பாடலையா இது தாயா வள்ளலாரை மடக்கி இருக்குது. அந்த விளக்கம் வள்ளலாரை ஈர்த்த பாடல் அதில் வருது. வேங்கடநாதனே வேதாந்த கூத்தனே வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடமென்றே விரகறியாதவர் தாங்க வல்லானுயர் தாமறியாரே. ஐயா இந்த பாட்டை சென்னையில் காமராஜர் அரங்கம் இருக்கிறது, அதில் திருமந்திர மாநாடு, திருவாவடுதுறை ஆதீனம் முத்துக்குமாரசாமி தம்பரான் உட்காந்துருக்கார். நிறைய சினிமா துறையில் உள்ளவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ திருமந்திரத்தை பற்றி என்னை பேச சொல்லி எனக்கு பொறுப்பு. நான் போயிட்டு எதையோ இப்படி தான் ஊர் சுற்றுவேன். நான் பேசும்போது ஊரை சுற்றி அப்படியே வந்துட்டு இந்த பாடலை சொல்லி வேங்கடநாதனைன்னு சொல்லி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாருங்க. அவர் யாராக இருப்பாருங்க, எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருப்பாருன்னு அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன். வேங்கடநாதனேன்னு ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான், அவன் யாராக இருப்பான், எந்த சமயத்தை சேர்ந்தவன். அதுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு வேளை புறங்கூறுதாக இருந்துடக்கூடாது. இறைவன் என்னை மன்னிக்கட்டும். முக்கியஸ்தர் சொல்கிறார், வைணவன் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னார். அதுக்கு அடுத்த வரியை பாருங்க, வேதாந்த கூத்தனைன்னு வருது. அமைதி. இப்போ ரெண்டில் எதுவும் தெரியணும்ல, கூத்தனுக்கு உரியவனா? இப்போ எங்கே மெஜாரிட்டி? கூத்தம் பக்கம் மெஜாரிட்டி. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இதில் என்னடா விஷயம்னு எடுத்து பார்த்தா அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, நான் சொல்கிறேன் ஐயா இது திருமூலர் திருமந்திரம் ஐயான்னு. இந்த பாட்டு எழுதின ஒரு திருமூலர், அது வந்தது திருமந்திரத்தில். அப்போ தான் எல்லாருமே மலைச்சு பார்க்குறாங்க, இப்படியும் ஒரு பாட்டு இருக்குது. ஏன்னா பக்தியாக தனக்கு தேவையை மட்டும்தான் எல்லாம் இருப்பான். எதுவாக இருந்தாலும் பாருங்கள், அவன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எந்த பாட்டு இருக்குதோ அதை எடுத்து வச்சுப்பான். இவன் மேடையில் பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்து வச்சுப்பான். இது இயல்பான விஷயம். நான் இதை எடுத்து அங்கே வைக்கிறேன். இதை எடுத்து சொன்னதும் 10ஆம் திருமுறை அது இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு
இது என்ன சொல்ல வந்திருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டேன். அப்போது வேங்கடம் என்பதற்கு பொருள் அறிவியல் விளக்கம், சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். வேங்கடம் என்றால் தமிழில் தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். நல்லா கவனிங்க, தீ அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். அதை கவனிக்கணும். அப்போ கொஞ்சம் கொடுங்க. இந்த ஜெர்மனி நாட்டில் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டல், பரவாயில்ல, இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்துட்டு ஏசி ரூமில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட மறுபிறவி நான் அப்போட இந்த ஜிப்பாவை தான் போட்டுட்டு போவேன். அப்படிப்பட்டவனை கொஞ்சம் புழுக்கம் வந்ததும் தொண்டை பிடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இடையஞ்சூராக இருந்தால் எனக்கு கொஞ்சம் மனம் பொறுத்துக்குங்க. அப்போ வேங்கடம் என்றால் தீயில் வெந்து அழியும். அதோ நிறுத்திருங்க. அப்போ செத்த பிறகு எரிக்கிறது சார் தான் வந்துடுவோமா? அப்போ திருமந்திரத்தில் எரிக்க சொல்லலை, அவர் அடக்கம் பண்ண சொல்கிறார். அறையில் அறைபடுத்தி அடக்கம் செய்ய சொல்கிறார் திருமந்திரம், அவர் தமிழ். ஆனால் இங்கே என்ன நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம்? இறந்தவங்கள எரிச்சிடுறோம். அது பஞ்சபூதத்தில் ஏதோ ஒன்று ஆக தான் போகுது. நீங்கள் சும்மா இருந்தாலும் அது வேறு ஏதோ ஆக போகிறது, அது வேறு விஷயம். ஆனால் திருமூலர் வந்துட்டு அடக்கம் பண்ண சொல்கிறாரு, வள்ளலார் அடக்கம் பண்ண சொல்கிறாரு. இதை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 2 சமயத்தார்களும் அதை கடைபிடிக்கிறான். யார்? இஸ்லாமியன், கிறிஸ்தவன், 2 பேரும் அடக்கம் பண்ணுறான். இங்கே நான் ஒரு கேள்வி, நமக்கெல்லாம் இன்றைக்கு வந்துட்டு ஜகத்குரு யாருங்க? பரமாச்சாரியா இல்லையா? நான் வந்துட்டு பெரியவாவுக்கு எங்கள் அப்பா நண்பர். அவர் மூலமாக என்ன பெரியவா ஜெயேந்திரர்கிட்ட அறிமுகப்படுத்தி ஏதாவது விஷயம்னா இந்த மருத்துவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி வச்சுறேன். அன்னிலேருந்து எனக்கும் ஜெயேந்திரருக்கும் எங்களுக்குள்ள ஒரு உறவு. நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். அவர் கடைசியாக எங்கள் 2 பேருக்கும் உள்ள உறவை இறைவன் எங்கே கொண்டு வந்து பிணைக்கிறான் தெரியுமா? அவர் இறையடி சேர்றார். நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கோம். அவரை காலையில் 8:30 மணிக்கு சமாதி பண்ணணும். மூலிகையெல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. ஒரு பய கொண்டு வரலங்க. இருக்கிற வரைக்கும் அவரை சுரண்டி தின்னானுங்க. முடியலன்னு சொல்லலாம் இல்லையா? இவங்க நம்பி ஏமாந்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. நான் உட்காந்துருக்கேன், விவசாயின்னு ஒருத்தருக்கார் உள்ளுக்கு. அவர் விவசாயி நாங்கள் சொல்லுவோம். அவர் உள்ளுக்கு, டாக்டர் நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? ஆமையா. ஏய்யா உங்களை வச்சுக்கிட்டு அந்த மடப்பயிலுங்க தேடிட்டு இருக்கானுங்க. யாரையெல்லாம் சேர்த்து மடப்பயிலுங்கன்னு சொல்கிறாருன்னு பாருங்க. எல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. விடிஞ்சா அவரை சமாதி பண்ணுறதுக்கு ஒரு மூலிகையெல்லாம் இல்லை. டாக்டர் இதில் நின்றுன்னு இருக்கிறது டாக்டர், நாங்களாம் ஆளாக பறந்துட்டுருக்கோம், நீங்கள் இருக்க நல்லது, பகவான் மிகப்பெரிய, எனக்கு இதுக்கு ஏதாவது செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கொண்டு வரணும், ஏதாவது பண்ணுங்க. ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டார். பார்த்தேன், இம்காப்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். ஜெனரல் செக்ரட்டரியாக எழுப்பி ராட்ரக் ஸ்டோர்லாம் திறங்க, எல்லா லைட்டும் போடுங்க, அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க, அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வைங்க, பிரசிடெண்ட்டுக்கிட்ட அனுமதியை வாங்கிக்கோங்க, நாளைக்கு லெட்டரில் கையெழுத்து வாங்கிக்கோங்க, ஃபோன் மூலமாக கேட்டுக்கோங்க. எல்லாம் பண்ணியாச்சு. இங்கேருந்து நான் போகிறேன், எல்லாம் தேவையானதெல்லாம் கிடுன்னு எடுத்து நாங்கள் அடிக்கிட்டோம். 55 நிமிஷத்தில் நான் திருவான்மியூர்லேருந்து காஞ்சி மடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா. அப்போ பொலேரோ கார் ஓட்டிகிட்டு போகிறேன். அப்போ நான் எப்படி போயிருப்பேன்னு பாருங்கள், அசுரன் மாதிரி போகிறேன். 2:45 கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்போ அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவர் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு யாகம் நடத்தினவர். எங்கள் ஆஃபீஸில் இருந்தால் அவருக்கு மூலிகை. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், என் மூலமாக தான் கிடைக்கணும். கிடைச்சது பார்த்தீங்களா? அதான் இறைவன் எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினவன். அப்போது உலகத்துக்கு வந்துட்டு ஜகத்குரு அவர். பெரியவா என்ன பண்ணார்? நான் இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரத்தில் என்னோடய உயிர் பிரிஞ்சிரும்னு சொன்னார். ஆனால் உயிர் பிரியலை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டால் நம்ம தெய்வம் ஆகிடுவோமோன்னு. அப்போ தெய்வம் ஒன்று இருக்குன்னு தெரியணுமே. அவன் நிறுத்தி வச்சுட்டான், டே உன் வேலை கொஞ்சம் இருக்குதுடா அப்படின்னு சொல்லி. அது ஏன் அந்த நிகழ்வு நடந்ததுன்னு தெரியுமா? இந்திரா காந்தி அங்கேருந்து காஞ்சி பெரியவாளை பார்க்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டார், வந்துட்டார்.
உள்ளுக்கு போகிறச்சே அவரை உள்ளுக்கு வர சொல்லிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் மௌனம் சாதிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் சாகும் வரை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே உட்காந்துருக்கார். மௌன விரதம் பூண்டுருக்கார். அவரோட உங்களால் பேச முடியாது. எப்படி இருக்கும் இந்திரா காந்தி? அவங்க எதுக்கு வராங்க தெரியுங்களா? அங்கே உள்ளுக்கு வர்றச்சி அந்த அம்மா நினச்சிட்டு வர்றா, காஞ்சி பெரியவா பார்த்துட்டார். இந்த அம்மா வர்றா, நம்ம சின்னம் பிரச்சனை, கட்சியில் சின்னத்துக்கு ஒரு பிரச்சனை, காளை மாடா பசுங்கன்றுமா இந்த பிரச்சனை, நமக்கு தனியாக ஒரு சின்னம் வேணுமேன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தால் இவர் மௌன விரதம் சாதிக்கிறாரு, நம்ம என்ன நினைக்கிறது செய்கிறதுன்னு இந்த அம்மா நினைக்க அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த ஆசீர்வாதம் பண்ணின அந்த கை தான் நம்ம கை சின்னம். அன்றைக்கி அந்த அம்மா பிடிச்சுன்னுட்டா, அதுதான் கை சின்னம். அப்போ அதுக்காகத்தான் அவர் அந்த நட்சத்திரத்தில் போகலை. இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு முடிஞ்சது. அப்புறம் ஜெயேந்திரர் கொண்டு போய் நாங்கள்லாம் அடக்கம் பண்ணிட்டோம். நான் இங்கே கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நமக்கெல்லாம் குரு தானே, அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டால் அவரை நீங்கள் அடக்கம் பண்ணுவீங்க. அப்போ மற்றவங்களெல்லாம் எரிக்கணும். இது எந்த சாஸ்திரம், எந்த சம்பிரதாயம், எதை நம்ம ஏற்றுக்கிறோம்? இதில் நம்ம ஆராய்ச்சி செய்யணுமா இல்லையா? இது சரியோ தப்போ, வெளியில் பேசுகிறது கூட சரியோ தப்போ தெரியாது. ஆனால் என் மனசில் படுறது, நான் இதை அவர்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பதில் அவ்வளோதான். வாயை பொத்தின்ற உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எப்படி அதோடு பொத்திக்கிட்டு. ஆனால் இப்படி நம்ம சில நேரத்துங்களில் இந்த கேள்விகள் கேட்கும்போது, திருமூலர் சொல்கிறாரு, வள்ளலார் சொல்கிறாரு, எல்லாரும் இப்படி சொல்லும்போது இப்படி ஒன்று இருக்கேன்றது ஒரு கேள்வி தானே ஒழிய நம்ம அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் திருமந்திரத்தில் நமக்கு எல்லா விளக்கமும் தந்தவர் அவர் வேங்கடநாதனைன்னு அப்படி எடுக்கிறச்ச, வேங்கடம் என்றால் தீயில் வெந்து அழியும்ன்றதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னாக்கா எரிக்கிறது சரி, நிலை பெறும் வருமா? அது என்னது? அதான் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம். ஒரு மணித்துளி, ஒரு நிமிட நேரத்தில் நம்ம உடம்புல இருந்து 50 லட்சம் அணுக்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. திஸ் இஸ் சயின்ஸ், பெத்தாலஜி சொல்லுது. 50 லட்சம் அணுக்கள் எரிந்து சாம்பல் ஆகிறது. தட் த சேம் டைம், அதே நேரத்தில் 50 லட்சம் அணுக்கள் மீண்டும் உருவாகுது. வளர்சிதை மாற்றம். இதை யார் எழுதியிருக்கா? திருமூலர் தன் திருமந்திரத்தில் எழுதியிருக்கார், வேங்கடநாதனை. அது எரிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் யார் நாதனாம்? பரம்பொருளாம், வேங்கடநாதனை. அவர் யாரா நம்ம கேள்வி கேட்டக்கூடாது இல்லையா? வேத அந்த கூத்தனை. வேதம் என்பதற்கு ஆதி என்று ஒரு பொருள் உண்டு. ஆதியிலிருந்து அந்தம் வரை, முடிவு வரை வேத அந்த கூத்தனைன்றார். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? கூத்தன் சொன்னா சிவபெருமானை நினைப்போம் இல்லையா? திருமூலர் அவரை சொல்லலை, இதயத்தை சொல்றாரு. இதயம் உருவாகின நாள் முதல் மரணம் எய்தும் வரை லப் டப் லப் டப் லப் டப்னு அடிச்சுட்டே இருக்கு. அது வாட்டர் சர்வீஸ் கிடையாது, ஆயில் சர்வீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, கூத்தாடின்னு இருக்குதான். வேத அந்த தொடங்கியது முதல் முடியும் வரை அது கூத்தாடின்னு இருக்கு. வேதாந்த கூத்தனை. வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை. அதுக்கு அடுத்து ஒரு வச்சா நம்ம என்ன நினைப்போம்? நந்தின்னு சொன்னதை நம்ம என்ன நினைப்போம்? அது பெருமானுடைய ஆயுதம், இது வாகனம், நந்தி அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்துல நந்திங்கிறது எது தெரியுங்களா? அந்த லப் டப்னு அடிக்கிறதுக்கு ஒரு வால்வு இருக்க, அந்த வால்வு தான் அந்த நந்தி. அது எவ்வளோ ஹையாக அடிச்சதுன்னா ஹைப்பர் டென்ஷன், குறைவாக அடிச்சதுன்னா லோ பிளட் ப்ரெஷர். விளையாடு நந்தியை. வேங்கடமென்றே விறகறியாதவன். இது ரெண்டுமே அதுக்கும் அழிவும் உற்பத்தியும் ஆகும் என்கின்ற நிலையை உணர்ந்து அதை தரக்கூடிய பரம்பொருளை அடைய எவன் நாடுகிறானோ அவன்தான் பகுத்தறிவாளன். பகுத்தறிவுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி டம்ளரில் வந்துட்டு மெழுகை சுற்றி போட்டு கொடுத்துட்டா அதை காப்பாற்றிடலான்னு விற்கிறானே, நம்மளாம் அதை நம்பி ஆரோக்கியமாக குடிச்சுன்னு இருக்குமே, அவன் பகுத்தறிவாளன் அல்ல. மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்கிறவன், ஹார்ஸ் பவர் அப்படி அவன் பகுத்தறிவாளன் அல்ல. நான் வளர்க்குற நாய்
நான் 80 அடிக்கு பின்னாடி நானும் நாய் கூட விளையாடின்னு இருக்கேன். அது விருட்டுன்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு முன்னாடி போகிறது கேட்டுக்க. ஏ சஜி, கேட்டில் என்ன இருக்குதுன்னு வந்து பாரு அப்படிங்கிற எங்கள் அக்கா மகக்கிட்ட. அவளும் வர்றா. நாங்கள் எல்லாம் வேகமாக வந்துட்டோம். அங்கே வந்தால் சரியான பாம்பு படம் எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு நுழைய பார்க்குது. இது போய் தடுத்துக்குது போக விடாமல். ஏங்க 80 அடிக்கு முன்னாடி உள்ள மெயின் கேட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு உள்ளே நுழையுதுங்கிறத 80 அடிக்கு பின்னாடி இருந்த நாய்க்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த நாய்க்கு தெரிஞ்சா? பெருசாக பேசுகிறோம்ல, நான் பெரிய அவன் இவன் வேறு மண்ணும் கிடையாது. நம்ம ஜீரோங்க. எத்தனை கூட்டி கழிச்சாலும் ஜீரோ. அந்த நாய்க்கு தெரிஞ்சது. அது பகுத்தறிவு இல்லையா? அப்போ நீங்கள் பகுத்தறிவுன்னு எதை சொல்ல போகிறீங்க? எவன் ஒருவன் வாழ்வியல் நேரத்திலேயே இறைவனை தன்னுள் அடைவதற்கு முயற்சி செய்து அந்த பாதையில் செல்லுகிறானோ அவன் பகுத்தறிவாளன். அவன் அதில் வெற்றி பெற்று விட்டால் அவன் ஞானி. அதில் முடிவுக்கு வந்து விட்டால் அவன் இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடியவன். அதை தான் உடம்பார் எளியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லிட்டு அந்த உறுதி வாய்ந்த மெய்ஞானம் என்பது இறைவன் அடையுது. அதை அடைய தான் மனிதன் நம்ம பிறவி எடுத்துருக்கிறோம். வேறு எல்லாத்துக்கும் அந்த பிறவி கிடையாது. எந்த பிறவிக்கும் அந்த அனுமதி கிடையாது, தகுதி கிடையாது. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருக்குமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் தேவராய் செல்லாகி நின்ற நீ தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பன் பிறந்தலைத்தேன். என்னை விட்டுருப்பா, என்னை மறுபடியும் அனுப்பாத. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக எடுத்து பார்க்கணும். நமச்சிவாய வாழ்க. எனக்கு கொடுத்த நேரத்தை நான் இந்த அரசியல்வாதியோட மோசமானவன். எனக்கு கொடுத்த நேரம் 6 மணி தான், 4:30லேருந்து 6. யாராவது வந்து பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே நான் மரியாதை போயிடணும். இந்த ஒரு விளக்கத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பரிமாறிக்கிட்டு வேறு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ நிறைய நம்ம பரிமாறிக்கலாம். மணிவாசக பெருமான் பாடுறாரு. முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த இடத்துல பாருங்க, இமைப்பொழுது கண்ணு இமைக்குத. இந்த வேகத்தை வச்சு சயின்டிஸ்ட் என்ன சொன்னான் தெரியுங்களா? கோப்ரா பாம்பு படம் எடுத்து அப்படி கொத்தி எடுக்குதே, அதுதான் வேகத்தில் நம்பர் 1. அதை வச்சு தான் வேகத்தை எல்லாத்தையும் ஹார்ஸ் பவர் கண்டுபிடிச்சானாம் சயின்டிஸ்ட். போட பைத்தியக்கார பயில. அதுக்கு முன்னாலே எங்கால் சொல்லிவிட்டான் என்னன்ட்டு, இமைப்பொழுதும் வேகத்தை பார்த்தீங்களா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு முடிக்கிறார். அப்போ நமச்சிவாய வாழ்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க ஒன்றும் நினைக்க மாட்டோம். என்ன மாதிரி குழப்பவாதிகள் இருக்கிறோம்ல, அவங்க நினைப்போம் என்னடா இவன் மனுஷன். யார்? மணிவாசக பெருமான் மனுஷன், அது பரம்பொருள், அவனின்றி அணுவும் அசையாது. அதை சொல்லிவிட்டு இவன் போய் அவனை வாழ்த்துவானாமா. ஏனுங்க, இதை கொஞ்சம் நம்ம நினைக்கணுமா இல்லைங்களா? இவன் அவனை வாழ்த்துவானாமா. நமச்சிவாய வாழ்க, இதை நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் அல்ல. நம்மால் அப்படி அல்ல. உலகத்துக்கே இறையை வணங்குவதற்கு, இறையை அடைவதற்கு வழிகாட்டிய நூல் திருவாசகம். சும்மா இல்லை. தேவாரம் பக்திக்கு உரியது, திருவாசகம் இறைவனை அடைவதற்குரியது. அத்தனையும் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு திருவாசகத்தில். முதல் பாடல் நமச்சிவாயன்னு அவர் எதை சொன்னார்? அப்படியே திருமந்திரத்துக்குள்ளே போகணும். எண்ணும் எழுத்து எல்லாத்தையும் கொண்டு, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அதுக்குள்ளே இருக்கு. என்ன தெரியுங்களா? நா, அது ஒரு உயிர்மை எழுத்து. இன் ப்ளஸ் ஆ, நா. அதற்கு ஒரு கோணம் உண்டு. என்ன தெரியுமோ? நாற்கோணம், அதற்கு உரியது. மா, அதற்கு பிறை வடிவம். சி, கவிழ்ந்த முக்கோணம். வா, நீள்வட்ட வடிவம். யா, ஐங்கோணம். நா மா சி வா யா. சதுரம், பிறை வடிவம், கவிழ்ந்த முக்கோணம், நீள்வட்ட வடிவம், ஐங்கோணம். இவை அனைத்தும் நமச்சிவாயக்கு உரிய கோணங்கள். அதற்குள்ள எண்கள் நா 9, மா 11, சி 4, யா 15. எப்படி? வா 15, யா 12. கூட்டினீங்கன்னா 51 எழுத்து. தமிழுக்கு முதல் எழுத்து 51 தான். இன்றைக்கு தான் 30. அன்னைக்கு உயிரெழுத்து 16, மெய்யெழுத்து 35.
அன்றைக்கு. இன்றைக்கு வட்ட எழுத்து காலத்து வரைக்கும் அது இருந்துச்சு. கன்னடம், துளு, மலையாளம், தெலுங்கு இது வர்ற வரைக்கும். அதுக்கு இன்றைக்கும் முதல் எழுத்து 51 தான். முதல்ல தமிழுக்கு 51 தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஆரிய நாகரிகம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து தென்புலம் நோக்கி வந்தாங்களே, அவங்களுக்கு எழுத்து பிரச்சனை வந்த பொழுது அகத்தியர் வந்துட்டு இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துன்னு கொடுத்து அது செம்மைப்படுத்தி தந்தார். அதற்கு செந்தமிழ் என்று பெயரிட்டார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதில் வரப்படி பார்த்திங்கன்னா 51, 9, 11, 4, 15, 12 கூட்டினா 51 எழுத்து. அது சிதம்பர சக்கரத்தில் அடைத்து வச்சாங்க. நமச்சிவாயாக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த சதுரம் என்றால் என்ன? அந்த பிறை வடிவம் என்பது எது? அந்த முக்கோணம் என்பது எது? நீள்வட்ட வடிவம் என்பது எது? ஐங்கோணம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருது சயின்ஸ். சதுரம் என்பது ப்ராஸ்டேட் கிளாண்ட், ஸ்கொயராக இருக்கு. பிறை வடிவம் என்பது கிட்னி, சிறுநீரகம். கவிழ்ந்த முக்கோணம் என்பது இதயம். நீள்வட்ட வடிவம் என்பது தைராய்டு. ஐங்கோணம் என்பது பிட்யூட்ரி. இந்த 5ம் சரியாய் வாழ்ந்துடுச்சுன்னு சொன்னால் கரண்ட்டு மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு வீடாக பிடிச்சி 6 முகம்னு சொல்கிறோமே, அதுதான் இந்த 6 முகம். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து மேலே இருக்கக்கூடிய பல்பு எரியுமுடா. பல்பாக இருக்கிற வரைக்கும் அது சிலை. அது எரிஞ்சுதுன்னா அது சக்தி வந்த தெய்வம். சிலையை திருடலாம், பல்பை உடைக்கலாம், ஆனால் கரண்ட்டை திருட முடியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு கொஞ்சம் பாருங்கள். அப்போ அந்த லைட் எரிஞ்சதுன்னா அந்த அந்த லைட்டில் வந்துட்டு அந்த பீனியல் கிளாண்ட், அந்த தாமரை வடிவில் இருக்குதே, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் சொல்கிறான், இஃப் த பீனியல் கிளாண்ட் இஸ் ஸ்டிமுலேட் தே பிகேம் தி செயின்ட் அப்படிங்கிறான் வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட். அது எங்கேருந்து எடுத்தான்னு பார்த்தா நம்ம ஓலைச்சுவடிலேருந்து எடுத்துருக்கான். ஆக இந்த அறிவியல் விளக்கம் எப்படி வருது பாருங்க. அப்போ இந்த 5ம் சரியாக வாழ்ந்துச்சுன்னு சொன்னால் நீ இறைவனை அடைஞ்சிடலான்றாரு. அவர் தான் மாணிக்க வாசகர். அதுதான் இந்த நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. தாழ்னா என்ன தெரியுங்களா? சுவாசம். அதுதான் பிராணாயாமம் பண்ணுங்க. நாங்கள் பிராணாயாமம் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ரேசகம், பூரகம், கும்பனை இழுத்துட்டு இருக்கிறோமே. மூச்சு பயிற்சி என்பது அமைதியாக அமர்ந்திருந்து தானாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுவாசத்தை தானாக செலுத்துதல். திருமூலர் அதுக்கு வழிகாட்டுறார். திங்கள், புதன், வெள்ளி சந்திரனுக்குரிய நாட்கள், செவ்வாய், சனி, ஞாயிறு சூரியனுக்குரிய நாட்கள், வியாழக்கிழமை வளர்பிறையில் சந்திரனுக்கு, தேய்பிறையில் சூரியனுக்கு வகை பிரித்து கொடுத்து இதன் பிரகாரம் இந்த சுவாசத்தை நீ கடைப்பிடித்து நீ நினைக்கிறத ஓட்டக்கூடிய அளவுக்கு நீ திறன் படைத்து விட்டால் நீ இறைவனை அடைவதற்குள்ள பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறாய் என்பது பொருள். இதெல்லாம் எதில் இருக்குது? திருமந்திரத்தில் இருக்குது. இதுதான் பெத்தாலஜி, இதுதான் அனாட்டமி, இதுதான் பிசியாலஜி. இவ்வளோ செய்திகள் இருக்குது. அதை எடுத்து தர்றதுக்கு இன்றைக்கு எழுதினவங்க சரியாக இல்லை. அன்றைக்கி எழுதுகிறவன் சரியாக எழுதியிருந்தான்னு சொன்னால், சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான், கிரிகையில் மந்திரத்தில் கிட்டி அருகிருந்தான், ஊனமில் யோகந்தனில் உள்ளொளிவாயே நின்றான், ஞானமதில் நானாகினான். எவ்வளோ பெரிய அறிவியல் விளக்கம். உடலுக்குள்ளே எல்லாமே இருக்குது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காண்பதுவே. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. திருமூலர் நமக்கு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லியிருக்காரு. இதை தான் வள்ளல் பெருமான் பிடிச்சுன்னு விட்டார். கடைசியாக அவர் ஞான சரியேன்னு சொல்லி 28 பாடல் பாடியிருக்காரு இங்கே வள்ளல் பெருமான். அதுக்கு பிறகு தான் உள்ளுக்கு போய் படுக்கையில் படுக்கிறாரு. அந்த ஞான சரியில் வரக்கூடிய ஒரு பாடல், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே
என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. ஐயா பாடினாருங்க ஞான சரியில்லை. மனிதன் உலக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இறை சிந்தனை வருமானா வராதான். ஒருவேளை தப்பி தவறி அவனுக்கு இறை சிந்தனை வந்துடுத்துன்னு வைங்கோ, நினைந்து நினைந்து டேய் அந்த சிந்தனையிலேயே நீ இருடா வெளியே வந்துடாத. அப்போ என்ன ஆகுமா, உணர்ந்து உணர்ந்து உனக்குள்ள ஒரு உணர்வு வரும். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், அவனுடைய உணர்வு உனக்குள்ளே வந்துடும், நீ அதுலேயே இரு. அப்போ என்னாகும், நெகிழ்ந்து நெகிழ்ந்து உன் மனம் நெகிழ்ந்து விடும். அவ்வளோதான். அப்படி ஆனால் என்னாகும், அன்பே நிறைந்து, அன்பு வந்து நிறைஞ்சிடும். அன்பே நிறைந்து நிறைந்து அப்போ என்ன நடக்குமா, ஊற்றெழும் கண்ணீர் அதனால். இதில் வர கண்ணா தண்ணீரா அல்ல, 2 நேரம் தான் வரும். ஒன்று துக்கத்தில் வரும், இன்னொன்று ஆனந்தத்தில் வரும். துக்கத்தில் வர்றச்சு இதில் இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஆனந்தத்தில் வர்றச்சு அப்படி நின்று அப்படி ஆடி இங்கேருந்து ஒரு சொட்டு வரும். இதில் உடம்பு நனைஞ்சிருமா? இல்லை. அப்போ உடம்பு நனையிறது எதனால்? வேர்வையினால் நனையும். ஊற்றெழும் கண்ணீர் ரோமக்கண், ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. ஏன்? அன்பு நிறைந்து விட்டால் அசுத்தம் வெளியேறிடும். அன்புனை எது? பரம்பொருள். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது 6 அறிகிறார். அன்பே சிவமாவது 6 அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பு உள்ள போய் நிறைஞ்சுடுத்த. அப்போ என்ன ஆகும், அசுத்தம் வெளியில் வர்றது. அதான் வேர்வை. கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அது முடிஞ்சுடுத்தா உடம்பு பக்கவாயிருச்சு. அப்போ என்னாகும், அருளமுதே அவனுடைய அருள் அமுதாக வரும். அதுதான் நல்ல நிதி. நம்ம இன்னைக்கு சேர்த்து வைக்கிறோமே ஃபிக்ஸட் டிபாசிட், அது இல்லை. அருள் அமுதே நன்னிதியே, அதுதான் நல்ல நிதி. அது என்னவாம்? ஞான நடத்தரசே. இறைவன் நடனம் புரிக்கின்ற அந்த ஞானம், ஞான நடத்தரசே. அவன் யாராம்? என்னுரிமை நாயகனை என அவனவனுக்கு உரியவன். என்னுரிமை நாயகனை என வணைந்து வணைந்து. அந்த வணைந்து என்று சொல்ல வள்ளலாரை தவிர இலக்கியத்தில் வேறு யாரும் பயன்படுத்தவில்லை. வணைந்து என்றால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்தல். சாஷ்டாங்க நமஸ்காரம். உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஒப்படைத்து வணைந்து வணைந்து. அப்படி வணைஞ்சேன்னா ஏத்துதும் நாம், நீ உயர்வாய், இறைவன் உன்னை ஆட்கொள்வான். எவ்வளோ அற்புதமான செய்தி. வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின். உலக இயலுக்குள் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயமே வம்மின் உலகில். ஒரு சின்ன சொல்லு, அது எவ்வளோ பெரிய விளக்கம் பாருங்க. உலக இயலுக்குள் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயமே வாருங்கள் வம்மின் உலகியலியர். எதுக்காம்? மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். எப்போ மரணம் இல்லை? இறைவனோடு நீ 2 கலந்து விடும் பொழுது. பூமியில் இருக்கும்போது உடலுக்கு சொல்லலை, ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு சொல்லப்பட்ட விளக்கம். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையே, நான் இட்டுக்கட்டி பேசலை, பொய் புகழேன், பொய் சொல்லலை, சத்தியம் உண்மை சொல்லுகின்றேன். பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தரணும். இந்த பாதையில் போனாதாண்டா நீ அவனை அடைய முடியும், அது வரைக்கும் முடியாது. இதைத்தான் கொண்டு வந்து நமக்கு எடுத்து வச்சாங்க. அப்போ என்ன, ஒரு இடத்துல உருவம் அருவுருவம், அருவம் வள்ளலார் கொடுத்த ஜோதி. உருவம் என்பது மனித வடிவில் அமைத்து அதற்குள் இறைவன் இருப்பதாக பாவித்து வணங்குதல், உருவ வழிபாடு. உருவ வழிபாடு 108 சிவலிங்கத்தோடு 16 அடி உயரம் சிவலிங்கம் வைத்து பிரதிஷ்டை பண்ணுதல். அது உருவம். ஏதோ ஒரு உருவமாக தெரியும், அது மனிதன் அல்ல, உருவம். இதையெல்லாம் எல்லாம் ஒன்று தான்ற உணரக்கூடிய அந்த அறிவு நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். அருவம் எல்லாமானது. வெட்ட வெளி தன்னை மெய்யன் இருப்பாருக்கு. பட்டாயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டாயம் ஏதுக்கடின்னு சொல்லி குதம்பை சித்தர் பாடியிருக்கார். அந்த வெட்ட வெளி இறைவன் எல்லாமானவனாக ஆகிவிடுகிறான். அதுதான் அதில் ஒரு பகுதியில் தான் உருவமாக இருக்கக்கூடிய 16 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி
அதை சுற்றி லிங்கம் 108 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு சிந்தனையை இதெல்லாம் இங்கே தேவை, வேறு வழியே கிடையாது. நாம் ஒரு காலத்தில் பேசுகிறேன், இருக்கிற கோயிலை ஒழுங்கு போனீங்க, ஏன் புது கோயில் கட்டுறீங்க? இருக்கிற கோயிலெல்லாம் தான் நீங்கள் இடிக்கிறீங்களா, அப்புறம் என்ன? நாங்கள் அதுக்கு இப்படி எங்கள் சொந்தமாக நாங்கள் கட்டிக்க தான் செய்வோம். அப்படி தான் வரும். நான் இதெல்லாம் எடுத்து பேசிட்டேன், ஏற்கனவே பேசிட்டேன் மேடையிலலாம். இப்படியெல்லாம் இடிக்கிறதுனால தான், இப்படிலாம் அக்கிரமம் பண்ணுறதுனால தான் அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யணுன்ற அளவில் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வந்துட்டாங்க. இறைவன் வழிபடுத்துகிறான், அவன் வழிகாட்டியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் சகோதர சகோதரிகளே, இங்கே ஏதோ பேச வந்தாங்க, என்னமோ நடத்துகிறாங்க, இது சும்மா பேசுகிறதுக்காக ஏற்படுத்தினது இல்லைங்க. ஏதோ பெருமையாக பேசி எல்லோரும் கைத்தட்டு வாங்கணும், அதில் அது கிடைக்கும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்துட்டு முன்னோர் எழுதின பாடல்களெல்லாம் படித்தது மட்டும் இல்லை, நான் அதை மதித்து வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவன். பெருமை, புகழுரம், பேணாமை, சீற்றம், அருமை நூல் சார்பில்லார் சாரின் எழுமைக்கும் பாவம், பழி, பகை, சாக்காடே கேடச்சம், சாபம்போர் சாரம் சலித்துன்னு அன்றைக்கி பாடி வச்சுருப்பிட்டான். எவன் பெருமை அடிச்சுக்கிறானோ, எவன் புகழை விரும்புகிறானோ, எவன் அக்கறையற்று வாழ்கிறானோ, எவன் கோபத்தோடு இருக்கிறானோ, எவன் நல்ல நூல் படித்தவர்களோடு பழகாமல் இருக்கிறானோ அவனுக்கு பாவம் வரும், பழி வரும், பகை வரும், மரணம் வரும், அதைவிட கேவலமான அவமானம் வரும், அதோடு கூடிய மரணமாக இருக்கும். அதனால் அப்போ பெருமைக்குரியவன் யார்? புகழுக்குரியவன் யார்? அக்கறையை தரக்கூடியவன் யார்? கோபம் இல்லாமல் நம்மை சாந்தப்படுத்தக்கூடியவன் யார்? நல்ல நூல்களை அறிவோடு நமக்கு போதிக்கக்கூடிய வழியை காட்டக்கூடியவன் யார்? அவன்தான் இறைவன், அவன் பரம்பொருள். அதுக்கு தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதாம் சொன்னாங்க. குரு, தேசிகன், ஆச்சாரியால், பரமாச்சாரியால். குரு என்ன சொல்வார்? இது தாண்டா, இது தப்புடா, இது சரிடான்னு சொல்லி அந்த விளக்கத்தை தருவார். தேசிகன் என்ன செய்வார்? அவர் சொன்னார், அந்த விளக்கம் என்ன தெரியுமா? இது தாண்டா அது அப்படின்னு சொல்லி நமக்கு பேராசிரியராக வந்து விளங்குக்கு தருவார். ஆச்சாரியால் என்ன செய்வார் தெரியுமோ? அவர் சொல்லி கொடுத்தாங்களே இந்த 2 பேரும், அதுக்கு இது தாண்டா வழின்னு சொல்லி நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காட்டுவார். பரமாச்சாரியார் என்ன செய்வார் தெரியுமா? அந்த 3 பேர் செஞ்சாங்களடா, அது எதுக்கு தெரியுமோ? அந்த பரம்பொருள் அடையிறதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி அங்கே கடைசியாக கொண்டு விடுவார். அதனால தான் எல்லாமே குரு தான். அநேக ஜன்ம சம்பிராந்த கர்மபந்த விதாகினே ஞானானல பிரபாவேன தஸ்மை ஸ்ரீ சத்குருவே நமக. எத்தனையோ பிறவிகள் எடுத்து அத்தனை பிறவிகளிலும் நாம் செய்த நல்ல காரியம், தீய காரியங்களுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும் நல்ல பலன், தீய பலன்களை எல்லாம் தனது ஞான சக்தியால் சுட்டி எரித்து நம்மை தூய்மைப்படுத்தும் சக்தி படைத்த குருவை வணங்குகிறேன் என்று அந்த குருவை வணங்கி, அந்த குருவாகிய பரம்பொருளையே எல்லாமாக நினைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி, நான் பேசுகிறதெல்லாம் என்னமோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான்னு உட்காந்துருக்காமே, என்னமோ பேசுகிறானே கேட்போன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை நான் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் துணை நின்றீங்களே, உங்களுக்கு இதுக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் நான் நன்றியை சொல்லி, இத்தனைக்கும் காரணமான பரம்பொருளை நம் எல்லோர் சார்பாகவும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வேறு ஒரு சூழ்நிலையில் நம்ம வேறு ஒரு நேரம் கிடைக்கும், அப்போ நம்ம நிறைய பரிமாறிக்கலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதேவ். நன்றி, வணக்கம். விலை மதிப்பற்ற ஒரு சொற்பொழிவிற்கு விலை கொடுக்க முடியாது. இருந்தாலும் எங்களால் என்ற ஒரு சிறு காணிக்கையாக ஐயாவுக்கு ஒரு சிறு காணிக்கையாக இதை அளிக்கிறோம். இத்துடன் ஒரு பானலிங்கமும் அங்கு எங்களுடைய அமெரிக்க ஆசிரமத்தில் உள்ள ருத்ராட்ச மரத்தில் விளைந்த உருத்திராக்கமும் இத்துடன் உள்ளது. அத்துடன் சிவபூஜை செய்வதற்குரிய ஒரு புத்தகமும், எளிய முறையில் சிவபூஜை செய்யக்கூடிய புத்தகமும்